கோணம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுக்கு அதர் நேம் ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்னு ஒரு அதர் நேம் இருக்கு. ஓகேவா? லைக் நம்ம என்னென்ன டிசிஷன் பார்த்துருக்கோம்? ஃபினான்சிங், இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட். ஃபினான்சிங்கிறது ஹவு டு ப்ரொக்யூர் ஃபண்ட்ஸ், எந்தெந்த த்ரூ ஃபண்ட் உள்ள கொண்டு வரலாம், ஃபண்டை என்கேஜ் பண்ணி வர ப்ராஃபிட்டை கொடுக்கலாமா வேணாமா, டிவிடெண்ட் டிசிஷன். என்கேஜ் பண்ணி ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்கிறது, எதுல பெஸ்ட் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஓகேவா? இதான் நம்ம ரெண்டாவது கான்செப்டாக பார்ப்போம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல. இதுக்கு ரெண்டு மெத்தடாலஜி இருக்கு, ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு கால்ட் ட்ரெடிஷனல் மெத்தட். என்ன மெத்தட் ராஜா? ட்ரெடிஷனல் மெத்தட். another one is called modern discounting or modern approach. என்ன approach? modern approach. discounting method னு சொல்லலாம் or modern approach. ட்ரெடிஷனல் மெத்தட் இதுக்கும் மாடர்ன் அப்ரோச்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரெடிஷனல்ல we will consider the real cash flows. We will consider the real cash flows means $10 lakhs capital போடுறேன். ஃபர்ஸ்ட் இயர் 2.5 lakhs ரிட்டர்ன் கிடைக்கும், செகண்ட் இயர் 3 lakhs கிடைக்கும், தேர்ட் இயர் 5 lakhs கிடைக்கும், ஃபோர்த் இயர் 4 lakhs, ஃபிஃப்த் இயர் 5 lakhs இப்படி கிடைக்குதுன்னா இது அப்படியே வச்சு மொத்தம் எவ்வளோ கிடைக்குது? 5 + 5 10 14 17 19.5 கிடைக்குது. ஸோ 10 lakhs போட்டால் 19.5 lakhs 5 years கிடைக்குது, 9.5 lakhs ரிட்டர்ன் கிடைக்குது. அப்போ ப்ராஃபிட், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னொன்றுக்கு இதே மாதிரி கண்டுபிடி, அதில் 10.5 lakhs கிடைக்குது. அப்போ 9.5 பெஸ்ட்டாக 10.5 பெஸ்ட்டானா 10.5 பெஸ்ட்டு, அது ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலாம் சொன்னால் என்ன மெத்தடு? ட்ரெடிஷனல் மெத்தட். இதில் நம்ம டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். என்ன டெக்னிக்ஸை? டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டிஸ்கவுண்டிங் வேல்யூ, டிஸ்கவுண்டிங்கிற கான்செப்ட் இதுக்குள்ளேயே வராது. எதுக்குள்ள? ட்ரெடிஷனல் ஆக்சுவலாக ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தட்னா, ஒன்று பேபேக் பீரியட், ஒன்று பேபேக் பீரியட், இன்னொன்று ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நீ எவ்வளோ பணம் போட்டிருக்க அதுக்கு அந்த வருஷத்தோட ரிட்டர்ன், நீ எவ்வளோ பணம் போட்டிருக்க அதுக்கு அந்த வருஷத்தோட ரிட்டர்ன் என்ன. அது மாதிரி ஒரு 3 ஃபார்முலாஸ் அதுக்குள்ளேயே இருக்கு. அது ஏஆர்ஆர், ஜஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதில் எடுத்த ரிட்டர்னுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அது என்னது? ஏஆர்ஆர். எவ்வளோ வருஷத்துல போட்ட பணத்தை எடுக்கிறேன்னு கண்டுபிடிச்சா அது பேபேக் பீரியட். இது ரெண்டுமே என்ன டெக்னிக்ஸ்? ட்ரெடிஷனல் டெக்னிக்ஸ். பிஃபோர் கோயிங் டு மாடர்ன் டெக்னிக்ஸ். இது நானும் நடத்தல, பட் இதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஸ்கவுண்டிங்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஸ்கவுண்டிங் பார்த்துட்டு நம்ம இதுல பார்க்கலாம். கவனி. இப்போ ரெண்டாவது டெக்னிக்ஸ் என்ன சொன்னேன்? மாடர்ன் டெக்னிக்ஸ் சொன்னா we will use discounting concept. என்ன கான்செப்ட்? டிஸ்கவுண்டிங். டிஸ்கவுண்டிங்னா என்ன சார்? டிஸ்கவுண்டிங் லைக் கவனி, இது year 2000, in year 2000 you have ₹5. in year 2020 you have ₹5. இன்னைக்கு 5 ரூபாய் வச்சிருக்க, சேம் 5 rupees 20 years later வச்சிருக்க. இந்த 5 rupees அன்னைக்கு இருந்ததுன்னா 2 வேளை சாப்பிடலாம், 3 வேளை சாப்பிடலாம். ₹1 ஒரு வேளை சாப்பாடுனா கூட, ₹1.5 ஒரு வேளை சாப்பாடுனா கூட 3 வேளை சாப்பிடலாம், ஒரு வாட்டி டீ குடிக்கலாம். அந்த 5 ரூபாய் இருந்துச்சுன்னா 2000 இயர்ல அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன். அன்னைக்கு மீல்ஸ்னா இதுதான், இட்லினா இதுதான், சட்னினா இதுதான். அப்போ நீ வாங்குற ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் எதுவும் சேஞ்ச் ஆகல, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் நீ கொடுக்குற ப்ரைஸ் எவ்வளோ தான்? 5. எல்லாத்துக்கும் புட் டுகெதர். பட் சேம் 5 rupees யூ ஆர் ஹேவிங் in year 2020. ஒன்னால அந்த 5 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. இட்ஸ் அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீசிங்கா. அன்னைக்கு என்ன குவாலிட்டி குடிச்சோ அதே குவாலிட்டி தான் இன்னைக்கு, அன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டோ அதே சாப்பாடு தான் இன்னைக்கு, அன்னைக்கு என்ன சாம்பாரோ அதே சாம்பார் தான் இன்னைக்கு. பட் இந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீசிங்கா இல்லை. அப்போ என்னது? உன்னோட மணியோட வேல்யூ கெட்டிங் டிக்ரீஸ். எதனால? வேரியஸ் ஃபேக்டர் இருக்கு. உன்னோட பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகுது? குறைஞ்சிருக்கு. பர்ச்சேசிங் பவர் குறையிறதுக்கு காரணம் என்ன? இன்ஃப்ளேஷன் ஆர் டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் மணி. எப்படி வேணா சொல்லலாம் நீ. ஓகேவா? இதனால அது சொல்லலாம், அதனால இது சொல்லலாம். இப்போ இருக்கு 2 5 ரூபாயும், ஆனா இயர் வேற. என்னது? ரெண்டுமே 5 ரூபாய் தான், 5 ரூபாய் நோட்டு தான், ஆனா இயர் வேற. அப்போ இன்னைக்கு நீ 100 ரூபாய் வச்சிருக்கனா, இன்னைக்கு 100 ரூபாய் வச்சிருக்கனா 2040ல 100 ரூபாய் வச்சிருக்கிறது சேம் இல்லையா? சேம். 2040ல 100 ரூபாய் வச்சிருக்கிறது சேம் இல்லையா? சேம் இல்ல. இப்போ இன்னைக்கு 5 ரூபாய் வச்சிருக்க, 2020ல 5 ரூபாய் வச்சிருக்க, எது பெருசு? எந்த 5 ரூபாய்க்கு வேல்யூ பெருசு? 2000 வச்சிருக்க 5 ரூபாய்க்கு வேல்யூ பெருசு. அப்போ 20 வருஷம் கழிச்சு 5 ரூபாய்க்கு ஒண்ணுமே கிடையாது. சேம் வே இன்னைக்கு 100 ரூபாய் வச்சிருக்க, 2040ல 100 ரூபாய் வச்சிருக்க, எது பெருசு? 2020ல ஒரு 100 ரூபாய் பெருசு, 2040ல ஒரு 100 ரூபாய் வேல்யூ லெஸ்.
ஏன்னா ஆஸ் கோயிங் நம்ம இன்ஃப்ளேஷனில் போயிட்டு இருக்க நம்மளோட வேல்யூ மணி என்ன ஆகிட்டே போயிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த பர்ச்சேசிங் பவர் வித்தின் திஸ் ₹100 என்ன ஆகிட்டே போயிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ குறையுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மெக்கானிசம் தான் டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். அந்த மெக்கானிசம் என்ன கான்செப்ட், டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் விட்டுட்டு இந்த ₹100 வச்சுக்கோ. இப்போ இந்த ₹100 இன்னைக்கு மதிப்பு ₹100, ஆனா அந்த இந்த ₹100 இன்னைக்கு ஒரு மீல்ஸ் வாங்கணும். அது இப்படி வச்சுக்கோ, இன்னைக்கு ₹100 இன்னைக்கு உன்னால 5 மீல்ஸ் வாங்க முடியும். அப்போ 2040 உன்னால ஒரு மீல்ஸ் தான் வாங்க முடியும். 2040 உன்னால ஒரு மீல்ஸ் தான். அப்போ இன்னைக்கு ஒரு மீல்ஸோட விலை என்னவா இருந்துச்சு, ₹20. அப்போ அன்னைக்கு ஒரு மீல்ஸோட விலை ₹100. அப்போ 20 வருஷம் கழிச்சு ₹100ங்கிறது இன்னைக்கு ₹20. இதான் டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். இன்னைக்கு ₹20, இன்னைக்கு ₹100 வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும். இதுதான் திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். சொல்றது புரியுதா? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. 2040ல உன்கிட்ட ₹100 இருந்துச்சுன்னா ஒரு மீல்ஸ் வாங்க முடியும். இன்னைக்கு ₹100 இருந்துச்சுன்னா உன்கிட்ட எத்தனை மீல்ஸ் வாங்க முடியும், 5 மீல்ஸ். அப்போ ஒரு மீல்ஸோட விலை என்ன, ₹20. அப்போ இது 20ன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ₹100 இன்னைக்கு வேல்யூ என்ன கேக்குறேன், ₹100 எத்தனை மீல்ஸ் தான் வாங்க முடியும், ஒரு மீல்ஸ் தான். அப்போ இன்னைக்கு ஒரு மீல்ஸோட வேல்யூ எவ்வளவு, 20. அப்போ 2040ல you having ₹100னா இன்னைக்கு அதோட மதிப்பு 20 தான். இன்னைக்கு you are having one mealsனா 2040ல அதோட மதிப்பு 100 இன்னைக்கு you are having ஒரு மீல்ஸ் கையில வச்சிருக்க, ரைட்? அது வீணா போகாது, கெட்டு போகாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வச்சுக்கோ. நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொன்னேன், அந்த ப்ராடக்ட்டோட இன்னைக்கு அந்த பணத்தை கையில வச்சிருக்கேன்னா 2040ல அதோட வேல்யூ எவ்வளவு, 100. எப்படி இன்னைக்கு 20னா அதோட வேல்யூ அன்னைக்கு 100. அன்னைக்கு 100னா இன்னைக்கு வேல்யூ 20. அன்னைக்கு 100னா இன்னைக்கு வேல்யூ 20. இன்னைக்கு 20னா அன்னைக்கு வேல்யூ 100. இன்னைக்கு ₹20க்கான வேல்யூ ஆஃப் மீல்ஸ் you are having. அப்போ 2040ல அதோட வேல்யூ என்னவா இருக்கும், 100. சரி, லேண்டா வச்சுக்கோ. ₹100 இன்னைக்கு 5 ஏக்கர் லேண்ட். அதே 2040ல ₹100 1 ஏக்கர் லேண்ட். அப்போ ₹100 1 ஏக்கர் லேண்ட் வாங்கல, 1 ஏக்கரோட லேண்டோட இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு, ₹20. அப்போ 2040ல உன்கிட்ட ₹100 இருந்துச்சுன்னா இன்னைக்கு மதிப்புக்கு அது வெறும் ₹20 தான். இன்னைக்கு உன்கிட்ட ₹20 கையில இருந்துச்சுன்னா 2040க்கான மதிப்பு அது என்னவா இருக்கும், ₹100. எப்படி சார் ₹100 மாறும்? ₹20 திரும்ப பேங்க்ல போடு. ₹20 எடுத்து போயிட்டு பேங்க்ல போடு. வட்டி 10 ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 10%, ₹22 ஆயிடும். ₹22 10%, அடுத்து ₹26 10%, அப்படியே ஏறிடும். ஒரு 8 வருஷத்துல டபுள் ஆயிடும். 16 வருஷத்துல 4 டைம்ஸா மல்டிப்ளை ஆயிடும். தட் இஸ் எப்படின்னா 20ங்கிறது 40 ஆயிடும் 8 வருஷத்துல, 40ங்கிறது 80 ஆயிடும் அடுத்த 8 வருஷத்துல. ஓகேவா? அப்போ 8 என்ன வருஷம் ஆயிடுச்சு, 16 வருஷம். இன்னும் 4 வருஷத்துல கன்ஃபார்ம் என்ன ஆயிடும், ₹100 மாறிடும். அப்போ இதுதான் கான்செப்ட், இதுதான் திஸ் இஸ் ஹவ் டிஸ்கவுண்டிங் ஒர்க்ஸ். அப்போ ஃபியூச்சர்ல வாங்க போற காசுக்கான மதிப்பு இன்னைக்கு என்னவா தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். லைக் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், சரி என்னது 2040ல நீ என்கிட்ட வா, உனக்கு நான் ₹100 பணம் தரேன். 2040ல வா, ₹100 தரேன். இன்னைக்கு வாங்கினீங்கன்னா ₹25 தரேன்னு கேட்குறேன். இன்னைக்கு வாங்கினா 25 தான் தருவேன். 2040ல வந்தா ₹100 தரேன்னு சொல்றேன். நீ 25 வாங்கணும், 100 வாங்கணும்னா 25. ஏன்னா நான் 20 வருஷம் கழிச்சு 100னா இன்னைக்கு வேல்யூ 20 தான். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொல்றேன், 25. அப்ப 25 தான் பெட்டர். அது எப்படி டைரக்டா கம்பேர் பண்ண கூடாது. 100 in 2040யும் 25 in 2020 என்ன பண்ண கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhs, 4 lakhs, 5 lakhs, 7 lakhs. இப்போ இந்த லாஸ்ட் இயர் 7 lakhs இருக்குல்ல, 1 2 3 4 5 6 6th இயர்ல வர 7 lakhs நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்னன்னு எடுத்துப்போம், 7 lakhs எடுத்துப்போம். இந்த மெத்தட்ல வர 5 lakhs நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்னன்னு எடுத்துப்போம், 5 lakhs. ஆனா டிஸ்கவுண்டிங் கான்செப்ட்ல அது 5 lakhs கிடையாது. something which is less than 5 lakhs. something which is less than 5 lakhs. அதான் கான்செப்ட், டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். அப்ப டிஸ்கவுண்டிங் எப்படி வர்க் ஆகுதுன்னு புரியுதா? வேல்யூ ஆஃப் மணி சேஞ்ச் ஆகிறது தான் டிஸ்கவுண்டிங்கோட தாத்பரியமே. அதுதான் அடியில் உள்ள பேஸ். அதனால தான் இப்போ ரெண்டு வேல்யூ பார்க்க போறோம், எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுங்கிற வேல்யூ பார்க்க போறோம். இப்போ எப்படி ஏன் டிஸ்கவுண்டிங் தெரியுதா? இப்போ ஹவு டு டிஸ்கவுண்ட் ஏ நம்பர் எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வச்சு டிஸ்கவுண்ட் பண்ண போறோம். சரி, good. present value, future value. என்ன வேல்யூ? present value, future value. ரெண்டு வேல்யூமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரெண்டு வேல்யூ ஏதோ ஒரு நம்பரை வச்சுன வேல்யூ தான். இன்னைக்கு இருக்கிற அன்னியோட வேல்யூ, அன்னைக்கு இருக்கிற இன்னியோட வேல்யூ. புரியுதா? இன்னைக்கு இருக்கிற அன்னியோட வேல்யூ அப்படின்னா
10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 lakhs ரிசீவ் பண்ண போறேன். இன்னைக்கோட வேல்யூ கேட்குறோம் அப்படின்னா இன்னைக்கோட வேல்யூனா என்ன வேல்யூ? ப்ரெசென்ட் வேல்யூ. அப்போ இன்னையோட வேல்யூ உனக்கு வேணும்ல, அப்போ நீங்க கண்டுபிடிக்க வேல்யூ என்ன வேல்யூ இருக்கும்? ப்ரெசென்ட் வேல்யூ. இன்னைக்கு உன்கிட்ட பணம் இருக்கு 10 லட்சம் ரூபாய், உனக்கு என்னைக்கு வேணும்? 10 வருஷம் கழிச்சு வேணும். அப்போ அது என்ன வேல்யூ? ஃபியூச்சர் வேல்யூ. அஸ்யூம் யூ ஆர் இன் 2020, இந்த பக்கம் 2030 வச்சுக்கலாம், இந்த பக்கம் 2010 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்றேன் எனக்கு அது ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லி. இப்போ ஐ எம் ஹேவிங், that is I will have rupees 100 lakhs in 2030. 2030 எனக்கு யாரோ 100 லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். அதை 2020ல வேல்யூ என்னன்னு கேட்டால் என்ன வேல்யூ? ஏன்னா உன்கிட்ட இருக்கிறது எங்க? ஃபியூச்சர்ல. உனக்கு என்னைக்கான வேல்யூ வேணும்? 2020. 2020ங்கிறது என்னது? ப்ரெசென்ட். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ. If you are having 100 lakhs now, இன்னைக்கு 2020ல what would be the value in 2030? ஃபியூச்சர் வேல்யூ. உன்கிட்ட இன்னைக்கு இருக்கு, என்னைக்கு வேணும்? ஃபியூச்சரோட வேல்யூ கேக்குறா. அப்ப என்ன வேல்யூ? ஃபியூச்சர் வேல்யூ. If you are having 100 lakhs now, 2010ல இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறா. பிரசன்ட் வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கோ. 2010ல இதோட வேல்யூ என்னவா? there is no value called past value. there is no value called past. present future தான் இருக்கே தவிர என்ன வேல்யூ கிடையாது. past கிடையாது. இருக்கு past. எப்படி தெரியுமா? pastக்கு நம்ம பிரசன்ட்டா போயிடணும், பிரசன்ட் ஃபியூச்சரா மாத்திடணும். assume that you are now in 2010, 2020 will be your future. அப்ப இந்த இடத்துல உனக்கு 100 lakhs இருக்கு, அப்ப இங்க 100 இப்படி இங்க பிரசன்ட் வேல்யூ சொல்ற. அப்ப இந்த 100 இங்க என்ன ஆயிடும்? பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ. 2010ல you are having 100 lakhs. உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி you are having 100 lakhs. 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேக்குறேன். ஃபியூச்சர். assume that there is no 2020 னு வெச்சுக்கோ. அப்ப டைரக்ட்டா இங்க இருந்து கணக்கு போட்டா உனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்? ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிரும். அப்ப நீ எந்த இடத்துல நிக்கிறேன்னு பாரு, என்னைக்கு உனக்கு பணம் வரும்னு பாரு. ஃபியூச்சர்ல பணம் வரும், இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு கேட்டா என்ன வேல்யூ? ஃபியூச்சர்ல பணம் வரும், இன்னையோட மதிப்பு என்னன்னு கேட்டா பிரசன்ட் வேல்யூ. தட் இஸ் டுடே வேல்யூ. இப்போட என்ன வேல்யூ? இன்னைக்கு உன்கிட்ட பணம் இருக்கு, அது இன்னி வேல்யூ சேம். இன்னைக்கு உன்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அது இன்னி வேல்யூ 100 ரூபாய். இன்னைக்கு உன்கிட்ட பணம் இருக்கு, நாளைக்கு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டா ஃபியூச்சர் வேல்யூ. நாளைக்கு உன்கிட்ட பணம் வரும், அதோட இன்னைக்கு வேல்யூ என்னன்னு கேட்டா அது என்ன வேல்யூ? பிரசன்ட் வேல்யூ. இன்னைக்கு உன்கிட்ட பணம் இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ என்னன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பணம் ஃபியூச்சர் வேல்யூ. நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வேல்யூ இருக்கும்? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் 2010. அப்போ 2020 என்ன வேல்யூவா போய்டும்? ஃபியூச்சர் வேல்யூவா போய்டும். சரி, இந்த கான்செப்ட் எங்கெல்லாம் சார் ஒர்க் ஆகும்? எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், பேங்க் இன்ட்ரெஸ்ட், எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒர்க்ஸ் ஆகும். கேபிட்டல் பட்ஜெட்டிங், தட் இஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல உள்ள டிஸ்கவுண்டிங் கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுது. ஹவு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்போ ப்ரெசென்ட் வேல்யூலேருந்து எப்படி ஃபியூச்சர் வேல்யூ போகணும்? ப்ரெசென்ட் வேல்யூனா என்ன தெரிஞ்சிச்சா? என்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூன்றது நீ இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூங்கிறது நீ ஃபியூச்சர்ல பணம் வரும், ஃபியூச்சர்ல பணம் வரும், எவ்வளோ பணம் வரும்னு கேட்டா ஃபியூச்சர் வேல்யூ தான். ஃபியூச்சர்ல பணம் வரும், எவ்வளோ பணம் வரும், இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு கேட்டா அது என்ன வேல்யூ தான்? ஃபியூச்சர்ல பணம் வரும், இவ்வளோ வரும், இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டா ப்ரெசென்ட் வேல்யூ. புரியுதா சார்? இன்னைக்கு வேல்யூ கேட்டா ப்ரெசென்ட் வேல்யூ, ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ என்னன்னு கேட்டா ஃபியூச்சர் வேல்யூ. நீ இன்னைக்கும் பணம் வச்சிருக்கலாம், ஃபியூச்சர்லயும் பணம் வச்சிருக்கலாம், அது மேட்டர்ஸ் கிடையாது. ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பணம் வரப்போகுது சார், அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டா அன்னைக்கு வேல்யூ தான். ஃபியூச்சர்ல எனக்கு பணம் வரப்போகுது, அதோட இன்னைக்கு என்ன வேல்யூன்னு கேட்டா ப்ரெசென்ட் வேல்யூ. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டா ஃபியூச்சர் வேல்யூ. இப்போ இந்த ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி சார் ஒர்க்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு PVIF ஃபேக்டர், ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். லைக் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வேல்யூ போகிறோம். இப்போ பேங்க்ல எடுத்து டெபாசிட்டிங் ₹1 ஆர் 100 rupees வச்சுக்கலாமா? பேங்க்ல போய் எவ்வளோ டெபாசிட் பண்றேன்? 100 rupees பேங்க் டெபாசிட் பண்றேன். 10% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். 10% காம்பவுண்டிங். அப்போ at the year 1ல 10 plus 10% என்ன ஆயிருக்கும்? 110. அப்போ 0th இயர்ல 100, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஆயிருக்கும்? 110. செகண்ட் இயர்ல 110 plus 10% ஆயிருக்குமா? 121. கவனிங்க சார். 121. தேர்ட் இயர்ல நான் இந்த 121 ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? 133.1. ஃபோர்த் இயர்ல நான் இதுக்கு ஒரு 10% வட்டி கிடைக்கும். 146.4. லைக் திஸ் வில் கோ. ஃபியூச்சர் வேல்யூ தானே. இப்போ 100 ரூபாய் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல எண்ட் அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 110. 110. 121 செஞ்சீனா 100 செஞ்சா 110 121 ஆகும். 121 133.3 ஆகும். அதே மாதிரி ஃபோர்த் இயர் எண்ட்ல you will get somewhere around 146 rupees 0.41 paise.
உனக்கு 100 ரூபாய் நீ பேங்க்ல போடுனா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ரெண்டுல உனக்கு கிடைக்கும். இது என்ன வேல்யூ? future value. என்ன வேல்யூ? future value. So how to find present value? How to find present value? இப்போ இங்க இருந்து எதை ஆட் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சு உனக்கு? 10% இன்ட்ரஸ்ட். 10%. இந்த இடத்துல எதை ஆட் பண்ணி வந்துச்சு? 10%. இப்போ into 10% plus 10% சொல்லலாம் or into 110% சொல்லலாமா? இது into 110% போட்டா 110. அத plus 10% into 110% சேம் தான். plus 20 into 120 சேம். 100 plus 20 எத்தனை? 120. 100 plus 20% 120. 100 into 120% சேம் 120. அப்ப 100 plus 10% போடலாம் or 100 into 110%. ஏன்னா நீ போற 100 ரூபாய் அப்படியே இருக்கும் plus உனக்கு 10% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும். அப்ப 110 ரூபாய் ஆயிடும். இந்த 110 ரூபாய் நீ 100 போடுறா 110 ரூபாய் அப்படியே இருக்கும். அதுல ஒரு 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் 121 ஆயிடுது. அப்ப இதுல into 110% into 110% போட்ட ஆன்சர் வந்துட்டே இருக்கா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா இப்போ பிரசன்ட் வேல்யூனா என்ன சொல்றாங்க கவனி. 1 இயர் எண்ட்ல வந்துட்டு எவ்வளவு இருக்குமா? 110. இன்னைக்கு அதோட வேல்யூ என்னவா இருக்கும் உனக்கே தெரியும். 100. 1 இயர்ல வந்துட்டு எவ்வளவு இருக்கும்? 110. இன்னையோட வேல்யூ என்னது? எப்படி சொன்ன? இன்னைக்கு 100 இருந்துச்சுனா அது 110% ஆல மல்டிப்ளை பண்ணா 110 கிடைக்குது. அப்போ 110 டிவைடட் பை 110% போட்டா 100. அப்போ some factor some amount இந்த 100 rupeesங்கறத 1 ன்னு கூட வச்சுக்கலாம். some rupees into 1 point something னு போட்டா அமௌண்ட் என்ன ஆயிட்டே போயிட்டு இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அத அப்படியே டிக்ரீஸ் பண்ணா அத அப்படியே டிவைட் பண்ணா அமௌண்ட் என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். லைக் திஸ் பிரசன்ட் வேல்யூ சேம் தான். இப்போ பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இப்படி ஃபேக்டர் குள்ள போறேன். 100 into 110% போடியா? 100 into 110%. இப்போ 1 ரூபாய்க்குனா 1 into 110% போடுவேன். 1 into 1%. இங்க 1.1 வந்துரும். 1.1 into 110%. இங்க 1.21 வரும். 1.21 into 1 ரூபாய்க்கு. அது into போறல 110%ங்கிறது. அத அப்படியே டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? பிரசன்ட் வேல்யூ. அத அப்படியே டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? பிரசன்ட் வேல்யூ. அப்ப வெறும் 1 ரூபாய்க்கு போட்டு பார்க்கலாமா? 1 divided by 110% 0.909 தான் ஃபர்ஸ்ட் இயரோட வேல்யூ. 1 divided by 110%. அப்போ 100 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. 1 இயரோட வேல்யூ கேட்டா 110. 110 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. எப்படி 110 ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு இருக்கு. இன்னையோட வேல்யூ என்னவா இருக்கும்? 100. எப்படி சொன்ன? இங்க into 110% போட்ட. இங்க டிவைடட் பை 110% போட்ட. அப்போ இந்த ஃபேக்டர் a ன்னு வச்சுக்கலாமா? இந்த ஃபேக்டர் என்ன வச்சுக்கலாம்? a. அப்போ something into a is equal to b. அப்ப என்ன ஆகும்னா 1 by present value is equal to future value. 1 by present value is equal to future value. 1 by future value is equal to present value. Present value. இப்போ பாரு 1 by 110% is equal to என்ன வேல்யூ வந்துரும்? present value. Present value. இப்போ 100 divided by 110% போட்டா என்ன வந்துரும்? 100 வந்துரும். அதே மாதிரி present value future value என்ன பண்ணனும்? என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். ஃபேக்டர் நீ மல்டிப்ளை பண்ணா present value இருந்து future value போலாம். டிவைட் பண்ணா future value இருந்து present value க்கு வரலாம். ரெண்டு வேல்யூமே உங்க கையில இருக்கு. இப்போ 100 ரூபாய் இன்னைக்கு ஒன்ட்ட இருக்கு. அதோட ஒரு இயரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன்? 110. இதுல எந்த டவுட்டும் உனக்கு இல்ல. கரெக்ட்டா இப்போ நான் வந்து கேக்குற கேள்வி 1 இயருக்கு அப்புறம் 110 வரும். இன்னியோட வேல்யூ என்னன்னு கேக்குறேன். 100. இதுல டவுட் இல்ல. சரி எப்படி சார் சொன்னீங்க? இன்னில இருந்து அங்க போறதுக்கு காரணம் 10% என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. அப்ப into 110% சொல்லலாமா? 10% என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. அப்போ அங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆயிடும்? into 110% இங்க போட்டுருப்பியா? இங்க அங்க போட்டுங்க. அப்ப அங்க இருந்து இங்க வரணும்னா டிவைடட் பை 110%. this is how it works. அப்படினா என்ன? ஒரு ஃபேக்டர் இருக்கும் present value future value 1 divided by present value factor போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? future value factor கிடைச்சிரும். future 1 divided by future value போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? present value கிடைச்சிரும். இப்போ இந்த 110% கான்செப்ட் நம்ம எக்ஸாம்ல யூஸ் பண்ண மாட்டோம். 110% கான்செப்ட் எக்ஸாம்ல யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டைரக்ட்டா டிஸ்கவுண்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சுவோம். சே எக்ஸாம்பிள் 1 lakh மொத்தம் சே எக்ஸாம்பிள் 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh எல்லாமே each 1 lakh equal year 1 lakh first year second year third year fourth year fifth year உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு கிடைக்க போகுது. இந்த எல்லா வருஷத்தோட 1 லட்சம் ரூபாய் சேமா? இல்ல செகண்ட் இயர் கிடைக்க போற 1 லட்சம் ரூபாயோட இன்னைக்கு வேல்யூ கம்மி. ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்க போற 1 லட்சம் ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு கம்மி. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுனா 1 லட்சம் ரூபாய். ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுனா இன்னையோட வேல்யூ என்னது? கம்மி. ஏன்னா இன்னைக்கு ஒரு 90,900 இருந்தாலே பேங்க்ல போட்டா அது 1 lakh ஆயிடும். வெறும் 90,000 பேங்க்ல போட்டாலே என்ன ஆயிடும்? அப்ப இன்னையோட மதிப்பு எவ்வளவுதான்? 90,000.
அப்போ 2வது வருஷம் கழிச்சு நீ வாங்க போற 1 லேக்கோட மதிப்பு இன்னைக்கு ரொம்ப கம்மி. 3rd இயர்ல வாங்க போற 1 லேக்கோட மதிப்பு அதோட 40th இயர்ல நீ வாங்க போற 1 லேக்கோட மதிப்பு இன்னைக்கு 20000 ரூபாயோ எப்படி 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 தான் வேல்யூ. எப்படி சார் டிஸ்கவுண்ட் பண்றது? அப்போ சம்திங்க்கு நீ பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா உன்னோட வேல்யூ என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா உன்னோட வேல்யூ என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா உன்னோட வேல்யூ என்ன ஆயிடும்? அதிகமாகும். அப்போ பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இன்டு ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் இருக்கு x இன்டு பாயிண்ட் சம்திங்கால மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் சம்திங்கால மல்டிப்ளை பண்ணா குறையுமா? 1 பாயிண்ட் சம்திங்கால மல்டிப்ளை பண்ணா குறையுமா? பாயிண்ட் சம்திங்கால மல்டிப்ளை பண்ணா தான் குறையும், ரெடியூஸ் ஆகும். 1 பாயிண்ட் சம்திங்கால மல்டிப்ளை பண்ணா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ உன்னோட ஃபேக்டர் 1 பாயிண்ட் சம்திங்ல இருந்ததுன்னா அது ஃபியூச்சர் வேல்யூ, பாயிண்ட் சம்திங்ல இருந்துச்சுன்னா பிரசன்ட் வேல்யூ. அப்போ எப்படி சார் உன்னோட ஃபேக்டர்னா உங்க புக்லயே ஃபேக்டர் கொடுத்துருப்போம். லைக் 1 ரூபாய்க்கு ஃபேக்டர் கொடுத்துருவோம். என்னதுக்கு? 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் 10% டிஸ்கவுண்ட் ஆனா என்ன ஆகும்? 11% டிஸ்கவுண்ட் ஆனா என்ன ஆகும்? 12, 13, 14, 15 எந்த பர்சன்டேஜ் வேணா என்ன ஆகும்? டிஸ்கவுண்ட் ஆகும். ஏன்னா உன்னோட இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு, உன்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், உன்னோட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட், எந்த ரேட்ல வேணா நீ என்ன எடுத்துக்கலாம்? டிஸ்கவுண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ பாரு 10% டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். எவ்வளவு? 1 ரூபாய் 10% டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்போ 1 இயர்ல அதோட வேல்யூ என்னவா தெரியுமா இருக்கும்? தட் இஸ் 1 இயர்க்கு அப்புறம் நீ வாங்கின 1 ரூபாயோட வேல்யூ 0.90. எப்படி 1 இயர்க்கு அப்புறம் நீ வாங்க போற 1 ரூபாயோட இன்னைக்கு மதிப்பு என்னது? 0.909. அப்ப செகண்ட் இயர் கண்டுபிடிப்போமா? 1 divided by 1.1 equal 0.909. 0.826, 0.751, 0.683, 0.620. இதுதான் கரெக்ட். இதுதான் என்ன வேல்யூ ஃபேக்டர். எப்படி கண்டுபிடிக்கணும் பின்னாடி சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்க்கான ஃபேக்டர். விச் மீன்ஸ் வாட் நல்லா அஸ்யூம் பண்ணிக்கோ. 1 இயர்க்கு அப்புறம் நீ வாங்க போற 1 ரூபாயோட மதிப்பு 0.909 தான் இன்னைக்கு மதிப்பு. 1 இயர்க்கு அப்புறம் நீ வாங்க போற 1 ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு தான்? 0.909. 1 இயர்க்கு அப்புறம் 2 இயர்க்கு அப்புறம் நீ வாங்க போற 1 ரூபாயோட மதிப்பு 0.826. 3 இயர்க்கு அப்புறம் நீ வாங்க போற 1 ரூபாயோட மதிப்பு 0.75. இன்னைக்கு அதோட வேல்யூ வெறும் 75 பைசே தான். 1 ரூபாயோட வேல்யூ 4th இயர் எண்ட்ல நீ 1 ரூபாய் வாங்குனா இன்னைக்கு அதோட வேல்யூ வெறும் 0.683 தான். 5th இயர் எண்ட்ல நீ 0.620 வாங்கினா இன்னையோட மதிப்பு 5th இயர் எண்ட்ல 1 ரூபாய் வாங்கினா அதோட மதிப்பு இன்னைக்கு என்ன? 0.620. இதே 1 ரூபாய்க்கு இல்லாம 1 லாக் கண்டுபிடி. into 1 lakh into 0.909 போட்டினா 90,900. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்க போற 1 லாக்கோட இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு? 90,000. செகண்ட் இயர்ல வாங்க போற 1 லாக்கோட வேல்யூ 82,600. தேர்ட் இயர்ல வாங்க போற 1 லாக்கோட வேல்யூ 75,100. ஃபோர்த் இயர்ல வாங்க போற 1 லாக்கோட வேல்யூ 68,300. ஃபிஃப்த் இயர்ல வாங்க போற 1 லாக்கோட வேல்யூ 62,000. அப்போ 6th இயர்ல நீ ஏதாவது 1 லாக் வாங்கினா 57,600 தான் வேல்யூ. எப்படி தான் வேல்யூ? 57. அப்போ நீ 4th இயர்ல வாங்குனத 1 லாக்கோட வேல்யூ எவ்வளவு தான் வந்துச்சு? 62,000. அப்போ இன்னைக்கு நீ வாங்கியதா எவ்வளவு வாங்கியிருந்தாலே போதும் இன்னைக்கு ரேட்டுக்கு 62,000. இன்னைக்கு நீ என்ன எடுக்க கூடாது? 1 லாக் எடுக்க கூடாது. எப்படி சார் 62,000? 5th இயர்ல உனக்கு ரியலா எவ்வளவு கேஷ் கிடைக்கும்? 1 lakh. 1 டைம் 62. இப்போ இது என்ன சொல்லிருக்கா? இதெல்லாம் ரியல் கேஷ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இயர் இல்லனா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன். செகண்ட் இயர் இல்ல உனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன். தேர்ட் இயர்ல தருவேன், ஃபோர்த் இயர்ல தருவேன், ஃபிஃப்த் இயர்ல தருவேன். ஃபிஃப்த் இயர்ல உனக்கு எவ்வளவு தருவேன்னு ஆசை காட்டுறேன்? 1 லாக் தருவேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு தருவேன்னு சொல்லிட்டேன்? 1 லாக். ஃபிஃப்த் இயர் என்ன தருவேன்னு சொல்லிட்டேன். அப்ப ஃபிஃப்த் இயர் என்ன உன் கையில பணம் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு வந்து விடும்? 1 லட்சம் ரூபாய். ஆனா அதோட இன்னைக்கு மதிப்பு நான் எவ்வளவுன்னு சொல்றேன்? 62,000. செக் பண்ணி பாப்போமா? 62,000 எடுத்துக்கோ. எத்தனை பர்சன்ட் நம்ம ஃபேக்டர் எடுத்துக்கோம்? 10%. அப்போ அஸ்யூமிங் 62,000 உன்கிட்ட இன்னைக்கு இருக்கு. நான் இன்னையோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டேன்? 62,000. இந்த 62,000 எடுத்து போய் பேங்க்ல போடு. எத்தனை பர்சன்ட் வட்டிக்கு? 10% வட்டி plus 10%, 68,200 plus 10%, 75,020 plus 10% தேர்ட் இயருக்கு வந்துருச்சு plus 10% ஃபோர்த் இயருக்கு வந்துருச்சு plus 10%, ஃபிஃப்த் இயர்ல 99,851. இது ரவுண்டிங் ஆஃப் ப்ராப்ளம். கரெக்டாக எவ்வளோ வந்துருக்கு? 1 lakh. 99,890 வருது. தட் இஸ் அந்த ரவுண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்துக்காதனால இதோட ஃபுல் வேல்யூ எடுத்துக்கலாம் நம்ம. இங்க 620 தானே எடுத்துக்கிட்டோம். பக்கத்துல ஒரு நம்பர் எடுத்தா இதோட வேல்யூ கரெக்ட்டா 62,000 வராது ரவுண்டா. 62,100 னு வரும். ஆர் 62,030 னு வரும். அது கரெக்ட்டா எடுத்தீனா ஆன்சர் 1 லாக் வந்துரும். அப்போ ஒன் டைம் இன்னொருத்தன் சொல்றான் 5 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் தரேன். இன்னைக்கு அதோட மதிப்பு என்னது? 62,000. அது 5 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் தரவானா? இன்னைக்கு 62,000 ரூபாய் தான் போதும். நீ எவ்வளவு தான் போதும்? 62,000 ரூபாய் தான் போதும். அப்படி இல்ல நீ 5 வருஷம் கழிச்சா உனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னா இன்னைக்கு அது 1 லட்சம் கணக்கு பண்ணிக்காத. வெறும் 62,000 ரூபாய். ஏன்னா உன்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவான்? சார் இன்னைக்கு நீங்க வந்து எவ்வளவு சொல்லுவான்? இன்னைக்கு நீங்க வெறும் 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க சார். எவ்வளோ? 4 லட்சம். உனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் தரேன்?
5 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் தரேன். நீங்க 1 லட்சம் தான் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஒன்று வாங்கிக்கங்க, செகண்ட் இயர்ல ஒன்று வாங்கிக்கங்க, தேர்ட் இயர்ல ஒன்று வாங்கிக்கங்க, ஃபோர்த் இயர்ல ஒன்று வாங்கிக்கங்க, ஃபிஃப்த் இயர்ல ஒன்று வாங்கிக்கங்க சொல்லுவோம். அப்போ இதை சம்ம பண்ணா நம்ம எவ்வளவுக்கு மேல வாங்கியிருக்கணும்? 4 lakh. ஆனா 1 + 1 + 1 + 1 பார்த்த உடனே நம்ம எவ்வளவு லட்சம் தெரியுது? 5 lakhs. ஆனா நம்ம வாங்குனது 5 lakhs இருக்காது, 4 lakhs இருக்காது. செக் பண்ணி பார்ப்போமா? 90,900 plus 82,600 plus 7,500 plus 68,300 plus 62,000 add பண்ணா 3,78,900. நான் கொடுத்த காசு எவ்வளோ? 4 lakhs. அவன் எனக்கு எவ்வளவு திருப்பி தரான்னு சொன்னா 5 lakhs. ஆனா நம்மள்ட்ட கொடுத்த 4 lakhs காசு 5 lakhs முன்னாடி பார்த்தா நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் எடுக்கிற அமௌண்ட் எவ்வளவுதான்? 3,78,700. அப்போ நம்ம கையில காசு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 3,78,200 900 வாங்கிட்டு 21,000 தெரிஞ்சு லாஸ் பண்றோம். ஆனா அவனோட ரியல் கேஷ் ஃப்ளோ என்னவா இருக்கும்? 5 lakhs. அந்த 5 lakhs இந்த 4 lakhs கம்பேர் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். அதுதான் என்ன மெத்தட்? ட்ரெடிஷனல். சார் அப்போ ட்ரெடிஷ்னலா நம்ம இந்தியன்ஸ் ஆர் நம்ம வில்லேஜ் சைடு படிக்காதவங்கலாம் இந்த கணக்கு தெரிஞ்சுதான் டிஸ்கவுண்டிங் தெரிஞ்சு தான் ஒர்க் பண்ணாங்களா? தெரியாது, டிஸ்கவுண்டிங் தெரியாது அவங்களுக்கு. அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க? நம்ம என்ன பண்றோம்? இன்னியோட வேல்யூ எவ்வளோ? 4 lakhs. உனக்கு வந்த வேல்யூ வரப்போற வேல்யூ எவ்வளோ? 5 lakhs. 5 lakh டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளவு வேல்யூன்னு சொல்லிட்டோம். நீ வாங்க போற மொத்தம் 5 லட்சத்தோட வேல்யூ 3,78,900. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன கணக்கு சொல்லுவாங்கன்னா இந்த 4 லட்ச ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு வட்டி போட்டுருவாங்க. ப்ளஸ் 10% போட்டா 4,40,000 ப்ளஸ் 10% வட்டி போட்டா 4,40,000 10% வட்டி போடு ப்ளஸ் பண்ணி போட்டா 6 லட்ச ரூபாய் உனக்கு நீ காசே போயிடுமேப்பா. மொத்தம் நீ 4 லட்ச ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு வட்டி போட்டா 6 லட்ச ரூபாய் ஆயிடும். நீ எடுக்கிறதே எவ்வளவுதான்? 5 லட்சம். கெட்டிங் லாஸ்ன்றுவாங்க. இதான் நம்ம பழைய கால கணக்கு. எப்படின்னா இது பிரசன்ட் வேல்யூவா, இது ஃபியூச்சர், எல்லாத்தையும் நம்ம என்ன வேல்யூவா கொண்டு வந்துட்டோம்? பிரசன்ட் வேல்யூ. அவன் என்ன பண்ணுவான்? ஃபியூச்சர் வேல்யூ அப்படியே வச்சுப்பான், பிரசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் எடுத்து போயிடுவோம். இந்த 1 lakh டிஸ்கவுண்ட் பண்ணி 3,78,900 சொல்லாம இந்த 1 lakh வச்சுக்கோ. எப்படி நீ வந்து என்ன ப்ராஜெக்ட் சொல்ற 1 lakh ஓகே 5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோ. நீ இன்னைக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்க? 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபாய்க்கு 10% வட்டி போட்டா ஒரு வருஷத்துக்கு 4,40,000 ஆயிடும். ரெண்டாவது வருஷம் 4,40,000 10% வட்டி போட்டா 44,000 ஆயிடும். 4,84,000 ஆயிடும். அதுக்கு 10% வட்டி போட்டா 47,400 ஆயிடும். 5,20,000 ஆயிடும். 5 வருஷம் 5,80,000 ஆயிடும். 6 வருஷம் 6 லட்ச ரூபாய் உனக்கு வந்துருமே பணம் சும்மா பேங்க்ல போட்டாலே நீ எவ்வளவு வரும்னு சொல்ற? அப்ப யூ ஆர் கெட்டிங் லாஸ் அப்படின்னு நம்ம கணக்கு சொல்லுவோம். அப்ப நம்ம கணக்கு எப்படின்னா வர 1 லட்ச ரூபாய் அப்படியே வச்சுக்கோ. எவனோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பேசுறாங்கல அவன் சொல்ற 5 லட்ச ரூபாய் அப்படியே வச்சுக்கோ. நான் கொடுக்குற காசுக்கு வட்டி போட்டு என்ன வேல்யூ கொண்டு போயிடுவேன்? ஃபியூச்சர் வேல்யூ. இதெல்லாம் என்ன வேல்யூல இருக்கு? ஃபியூச்சர் வேல்யூல இருக்கு. இதெல்லாம் 1 lakh ஃபியூச்சர் வேல்யூ இருக்கு. நான் இன்னைக்கு கொடுக்குற காசை எந்த வேல்யூ கொண்டு போயிடுவேன்? ஃபியூச்சர் வேல்யூ. அப்போ ஃபியூச்சர் வேல்யூ கம்பேர் பண்ணலாம். பிரசன்ட் வேல்யூ கம்பேர் பண்ணலாம். ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ என்ன பண்ண கூடாது? கம்பேர் பண்ண கூடாது. இப்போ நான் போட்ட 4 லட்சம் ரூபாய்ங்கிறது பிரசன்ட் வேல்யூ. இந்த 1 lakh என்ன வேல்யூ? ஃபியூச்சர் வேல்யூ. ஒன்னு இதை அங்க எடுத்துட்டு போ, இல்ல அதை இங்க எடுத்துட்டு வா. அப்போ இதை எடுத்துட்டு போக கூடாது அங்க. ஏன்னா அந்த 10% ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது கரெக்ட் கிடையாது. அந்த 10% சொல்ல முடியாது. வருமா வராதான்றது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சோ இந்த வேல்யூ நீ என்னவாவே வச்சுக்கோ, பிரசன்ட் வேல்யூவே வச்சுக்கோ. ஆல் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்ன வேல்யூ கொண்டு வா? பிரசன்ட் வேல்யூ. அப்போ 1 year எண்ட்ல நீ வாங்க போற 1 லட்சத்தோட மதிப்பு இன்னைக்கு 90,900. செகண்ட் இயர்ல வாங்க போற 1 lakh மதிப்பு 82,600 அப்படி சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்தமா நீ வாங்க போற அமௌண்ட் 3,78,900. இப்போ நீ போடுற காசு அவுட்புட் 4 lakhs, அவுட்ஃப்ளோ 4 lakhs, இன்ஃப்ளோ 3,78,900. you are getting loss of 21,000. So இந்த கான்செப்ட் again present value will be compared with present value. அப்போ present value of cash outflow should be compared with present value of cash inflow. Present value of cash outflow should be compared with present value of cash inflow, or future value of cash outflow will be compared with future value of cash inflow. Future value of cash inflow should not be compared with the present value of cash outflow. இதெல்லாமே future value of cash inflow. இது present value of cash outflow. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிர கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. you will arrive a bad decision. 4 லட்சத்துக்கு 6 லட்சம் கொடுத்தா கூட தப்பா தான் இருக்கும் உன்னோட ப்ராஃபிட். ஏன்னா நீ பேங்க்ல போட்டால 6 லட்சத்துக்கு 20,000 ரூபாய் கிடைச்சோம். அப்ப நம்ம ட்ரெடிஷனலி இந்த கணக்கு நம்ம என்னதான் பண்ணிருக்காங்க, கரெக்டா தான் போட்டிருக்காங்க. இவங்களோட அதி புத்திசாலி நம்ம. இந்த டிஸ்கவுண்டிங் மாடர்ன் அப்ரோச் விட நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு என்ன தெரியும், மேக்ஸோ கணக்கோ நல்லாவே தெரியும். எப்படி நீ கொடுக்குற 1 லட்ச ரூபாய் நீ வந்து என்ன ப்ராஜெக்ட் சொல்ற சார் 1 lakh தரேன், நீ சொல்றத தப்பாவே சொல்ல மாட்டேன், நீ சொல்றத தப்பே சொல்ல மாட்டேன், அப்படியே வச்சுக்கணும். இதான் பேச தெரிஞ்ச தரங்கிறது. நீ சொல்றபடி 5 லட்ச ரூபா வச்சுக்கோம்பா, அப்படியே இருக்கட்டும்பா. 4 லட்ச ரூபா வருது நான் கொடுக்குற காசு, 5 வருஷத்துக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே எனக்கு 6 லட்ச ரூபா கிடைச்சிருந்தேன். நீ என்ன 5 லட்ச ரூபா தான் தரேன்னு கேட்பாங்க அவன்கிட்ட வரவன்ட்ட. எல்ஐசி வாழ்றதே இதுதான்.
எல்ஐசி என்ன பண்ணா உனக்கு நீ மாசம் பாலிசி கட்டு 5000 வருஷத்துக்கு இத்தனை வருஷம் பாலிசி கட்டிடு கடைசியில் உனக்கு போனஸ் தரணும் 3 லட்சம் ரூபாய். நான் இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா 30 லட்சம் ரூபாய் வரும். எதுக்கு 5000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ற வருஷத்துக்கு 60000 ரூபாய் ப்ரீமியம் வச்சுக்கோ, வருஷத்துக்கு 30000 ரூபாய் ப்ரீமியம் வச்சுக்கோ, 10 வருஷத்துக்கு என்ன பே பண்ணிருப்பா 3 லட்சம் ரூபாய். உனக்கு போனஸ் 50000 ரூபாய் தருவான். 10 வருஷத்துக்கு 30000 ரூபாய் ஃபியூச்சர் வேல்யூ போடு. நீ ஃபர்ஸ்ட் போட 30000 3 லட்சம் ரூபாய் வந்துரும்டா இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் கொடுத்தா தெரியுமா 30000, அதுவே இன்னைக்கு வேல்யூ 3 லட்சம் ரூபாய் வந்துரும் 10வது வருஷம். நீ 10 வருஷம் 30000 ரூபாய் கொடுத்துருக்க 30 லட்சம் 3 லட்சம் ரூபாய். மொத்தமா உனக்கு 50000 ரூபாய் போனஸ் பண்ணுவோம், 60000 ரூபாய் போனஸ் பண்ணுவோம். நீ கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்சம் ரூபாய் நீ போட்டோ காசோட ஃபியூச்சர் வேல்யூ என்னவா தெரியுமா இருக்கும்? 10000 ஃபர்ஸ்ட் போட்டால 10000, அதோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போட்டால வருஷத்துல கொடுத்து நீ 30000 வேல்யூ இன்னைக்கு 10% ஆட் பண்ணிட்டாலே 8 வருஷத்துல டபுள் ஆயிடும். எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு அமௌண்ட் எந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாலும் 8% டபுள் ஆயிடும். 8 வருஷம் மேக்ஸிமம் என்ன ஆயிடும்? டபுள் ஆயிடும். அது 69 ரூல் இருக்கு. 69 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போடணும். எத்தனை இயர் வருதோ அத்தனை இயர் தான் டபுள் ஆக போகுதுன்னு அர்த்தம். 10% 69 டிவைடட் பை 10 போடு 6.9 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். செக் பண்ணி பாருங்க. அதான் வெரி இது அக்யூரேட் கிடையாது, எக்ஸாக்ட்டா 6.9 இயர்ஸ் கிடையாது, பட் கிட்டத்தட்ட 6.9 இயர்ஸ்ல என்ன ஆயிடும்? டபுள் ஆயிடும். இதான் கணக்கு. அப்போ 8% 8 to 12% தான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ 8 to 12 6 இயர்ஸ் to 9 இயர்ஸ்ல என்ன ஆயிடும்? மேக்ஸிமம் ஃபண்ட் என்ன ஆயிடும்? டபுள் ஆயிடும். அப்போ நான் எல்ஐசில கொடுக்குற பணம் அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தா 30000 ரூபாய், அதுவே 60000 ரூபாய் ஆயிடும் 8 வருஷத்துல. செகண்ட் இயர்ஸ்ல கொடுக்குறது அடுத்த 7 வருஷத்துல 60000 ரூபாய், 1,20,000 ரூபாய் அங்கேருந்து வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்குற 2,30,000 ரூபாயே 1,20,000 ரூபாய் கொண்டு வந்துச்சு. 3 வருஷம் கொடுக்குறது அடுத்து ஒரு 1,80,000 இல்லை 2 லட்சத்துக்கு கொண்டு வந்துடும். 4 வருஷம் கொடுக்குறதே 3 லட்சத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொடுக்குற 5 வருஷமும் அவனுக்கு ப்ராஃபிட். கணக்கு போய்தா இதுல தான் நம்மளை ஏமாத்துறது. நம்ம என்ன நினைப்போம்? நல்ல பிளானா இருக்கேன், 3 லட்சம் ரூபாய் போடுறோம், 50,000 ரூபாய் ரிட்டர்ன் போனஸ் கிடைக்குது. அதை வர ஆக்சிடென்ஷியல் பாலிசி இருக்கா, எல்ஐசி ஓடுறதுக்கான ஒரு விஷயம் இதனால மட்டும் நல்லா அவன் ப்ராஃபிட் பார்க்கறது. ரெண்டாவது, நம்ம எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் எல்ஐசி போடுறோம்னா, நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூர் பண்றான். 3 லட்ச ரூபாய் பாலிசி வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, அதுவும் நம்ம காசை நம்மளே பேங்க்ல போட்டுச்சிருந்தாலே அந்த பாலிசி காசு கிடைச்சிடும். அவன் சொல்ற அமௌண்ட்டை நீ பேங்க்ல போட்டுச்சாலே அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? பாலிசி வேல்யூ கிடைச்சிடும். யோசிச்சு பாரு, நீ போற 30,000 ரூபாய்க்கு ஃபியூச்சர் வேல்யூ போட்டு பாரு, 30 ஃபியூச்சர் வேல்யூ போட்டு பாரு. இப்போ இது புரியுதா ராஜா? இது எந்த டவுட் இல்லையே. இது எப்படின்னா ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோனா என்ன வேல்யூவா கொண்டு வந்திருக்காங்க? பிரசன்ட் வேல்யூ. எதுக்கு? என்கிட்ட இன்னைக்கு அவுட்ஃப்ளோ பிரசன்ட்ல இருக்கு, இன்ஃப்ளோ ஃபியூச்சர்ல இருக்கு. ரெண்டுத்தையும் என்ன பண்ண கூடாது? 4 + 5 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் சொல்லக்கூடாது. அப்போ இதை நான் பிரசன்டா மாத்துறேன். பிரசன்டா மாத்தணும்னா வேல்யூவை குறைக்கணும், ஃபியூச்சரா மாத்தணும்னா வேல்யூவை ஏத்தணும். இது நான் என்ன மாத்துறேன்? ஃபியூச்சர்ல வர போற காசை இன்னைக்கு வேல்யூ கொண்டு வரேன். அப்போ இது ஃபியூச்சர் வேல்யூல இருந்து ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா பிரசன்ட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூல இருந்து அங்க எப்படி சார் போறது? இந்த வேல்யூ அப்படியே டிவைட் பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிடும். இந்த வேல்யூ இங்க டிவைட் பண்ணா அப்படியே இந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இன்னைக்கு வேல்யூ டிவைடட் பை பிரசன்ட் வேல்யூ போட்டா ஃபியூச்சர் வேல்யூ. சொல்றேன், ஒரு அமௌண்ட் இன்டு பர்சன்டேஜ் போறதா அதை அப்படியே டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைச்சிடும்? ஃபியூச்சர் வேல்யூ. அப்படிதான் ஃபியூச்சர் இந்த 0.90 ஃபேக்டர் இருக்கு. எப்படி அமைது நான் இப்ப சொல்றேன் கவனி. இப்போ இது புரியுதா ராஜா? இப்போ ஏன் நான் கம்பேர் பண்ணா புரியுதா? இப்போ ஒரு டெக்னிக் சொல்றேன் கவனி. .909, 0.826, 0.751, 0.683, 0.620. இது 10% டிஸ்கவுண்டிங் ஆஃப் 5 இயர்ஸ். அப்படின்னா இதோட மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கோ. 5வது வருஷத்துல உனக்கு 1 ரூபானா இன்னைக்கு வேல்யூ இன்னைக்கு வேல்யூ 0.620. 4வது வருஷத்துல உனக்கு 1 ரூபாய் கிடைக்க போகுதுன்னா இன்னையோட வேல்யூ 0.683. 100 ரூபானா 68. 4 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் கிடைக்க போகுதுன்னா என்னோட வேல்யூ 68. 3 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் கிடைக்க போகுதுன்னா அதோட இன்னி வேல்யூ 75. இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா இன்னைக்கு வேல்யூ 100 ரூபாய். இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சா இன்னையோட வேல்யூ 100 ரூபாய். நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா இன்னோட வேல்யூ 99.983 வரும். 99.983க்கும் 100க்கு என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அதனால தான் ஷார்ட் டர்ம் பீரியடுக்கு டிஸ்கவுண்டிங் ஒர்க்ஸ் ஆகாது. இது ஒர்க் ஃபார் ஏ லாங்கர் பீரியட். 1 இயர்னா தான் இன்ட்ரெஸ்ட், மினிமம் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்ல இருந்தா 6 மந்த் கூட பண்ணலாம். இப்போ 0.90 என்னன்னா 1 ரூபாய் 1 வருஷம் கழிச்சு கிடைச்சதுன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 0.909. கரெக்டா ராஜா? இப்போ 0.909 இன்னைக்கு இருக்கு, 1 வருஷத்தோட வேல்யூ என்ன? 1 ரூபாய். 0.826 இன்னைக்கு இருக்கு, 2 வருஷத்துல அதோட வேல்யூ என்ன வரும்? 1 ரூபாய். அப்போ இது 3 வருஷத்துல 1 ரூபாய் ஆகும், இது 4 வருஷத்துல 1 ரூபாய் ஆகும், இது 5 வருஷத்துல 1 ரூபாய். ஏன்னா அந்த 1 ரூபாயோட இன்னைக்கு மதிப்பு தான் இது. அப்போ இன்னைக்கு 0.6 வருஷம்னா 2 வருஷத்துல இது 5 வருஷத்துல 1 ரூபாயா மாறும், இது 4 வருஷத்துல 1 ரூபாயா மாறும், இது 3 வருஷத்துல 1 ரூபாயா மாறும், இது 2 வருஷத்துல இது 1 வருஷத்துல எல்லாமே 1 ரூபாயா வந்துடும். சார் இப்போ இது என்ன ஃபேக்டர்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு
PVIF இது பேர் என்னது PVIF பிராக்கெட்ல 5 years 10%. 5 years 10%. 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 5 years சொல்லியிருக்கேன். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இப்படி பாருங்க. PVIF இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? 6 years 6 இயருக்கு 10%. இப்படி சொன்னா 6th இயருக்கு 10%. ஓகே பராணம்னு எழுதிட்டா 6th ன்னு எழுதுனா 6th இயருக்கு. ஓகே 6 ன்னு எழுதுனா 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் போட்டா 6 வருஷம். 6th இயர்னு போட்டா 6வது வருஷம். TH ன்னு எழுதணும். இப்ப 3rd இயர்னு எழுதுறேன். 3rd ன்னு எழுதுறேன். அப்ப 3rd இயரோட ஃபேக்டர். 3 ன்னு எழுதுறேன். 3 வருஷத்தோட ஃபேக்டர். புரியுதா நான் என்ன சொல்றேன்? இப்போ இது என்னது PVIF எந்த இயர் எத்தனை பர்சன்டேஜ்? தட் இஸ் n percentage. இப்படி தான் சொல்றேன். PVIF n percentage. இப்படி சொல்றேன்னா என்னன்னு சொல்லு பாப்போம். PVIF 30 இயருக்கு வேல்யூ சொல்ல போற 20% டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு இயருக்கு வேல்யூ சொன்னா தட் இஸ் 1 to 30 இயர்ஸ்க்கு நீ டிஸ்கவுண்ட் பண்ணி எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லுவ? 20% டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லுவ. கரெக்டா ராஜா? இது இதோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. என்ன ஃபேக்டர்னு சொல்றேன் கவனி. இப்போ 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh 5 வருஷம் 1 lakh வந்துச்சா? நீ என்ன பண்ண? 1 lakh into 0.09 1 lakh into 0.86 1 lakh into 0.751 1 lakh into 0.683 1 lakh into 0.620. அப்ப நான் வாங்க போற 5 வருஷத்தோட 1 lakh 5 லட்சம். அதெல்லாம் ஆட் பண்ணி 3,79,200 ன்னு சொன்னியா? என்ன சொன்ன? எப்படி இந்த 1 lakh மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வந்துச்சு. அந்த வேல்யூ டோட்டல் பண்ணா என்ன வந்துச்சு? 3,79,900 ஒரு அமௌண்ட் சொன்னேன். இத நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லவே தேவையில்லை. இது ஈச் இயருக்கு கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்றது PVIF. ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயருக்கு சொன்னா நம்ம யூஸ் பண்றது PVIF. there is one concept called PVIFA. PVIF present value interest factor. இது என்னது? present value interest factor annuity. present value interest factor annuity 5 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி. இப்போ நீ என்ன பண்ண? 1 lakh into something 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 போடியா? அதான் போட டோட்டல் ஆட் பண்ணியா? அப்ப இங்க வர டோட்டல் என்ன? 5 lakhs. இங்க வர அமௌண்ட் நீ சொல்றது இந்த 5 லட்சத்தோட இந்த மதிப்பு 3,79,200. இதான சொன்னேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி தான கண்டுபிடிச்ச. இந்த டேட்டா ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிக்கலாம். யூசிங் என்னது? PVIF. சரி எப்ப சார் அப்படினா இந்த மாதிரி இந்த 1 lakh எல்லாமே காமனா இருக்கா? into 0.909 0.826 0.751 0.683 0.620 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாமா? சரி எக்ஸாம்பிள் 1 into 2 into 3 into 4 into 5 ன்னு 4 நம்பர் இருக்கு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீ ஆட் பண்ணனும். அதுக்கு 1 காமனா வச்சு 2 + 3 + 4 + 5 போட்டுக்கலாமா? அப்ப இந்த ஃபேக்டர்லாம் சம் அப் பண்ணா பேர் தான் PVIF. அப்ப இந்த PVIF டேபிள்ல பாத்தீனா இப்படி இருக்கும். PVIF 6 இயருக்கு 10% னா 6 வருஷத்தோட ஃபேக்டர் ஆட் பண்ணி சொல்லுவோம். இப்படி சொன்னீனா 7 இயர்ஸ்க்கு 10% ஃபேக்டர் 7 வருஷத்துல என்ன பண்ணி சொல்லுவோம்? ஆட் பண்ணி சொல்லிடுவோம். இப்படி இருந்துச்சுனா 3 வருஷத்துக்கு 10% ஃபேக்டர் என்ன பண்ணி சொல்லிடுவோம்? ஆட் பண்ணி சொல்லிடுவோம். இதுதான் PVIF ஓட வர்க். இப்போ எத்தனை வருஷத்துக்கு எங்க இருக்கு? 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3.7921 சொல்லிடுவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து 3.7921. இப்போ எவ்வளவு வந்துச்சு? 1 lakh. 1 lakh into 3.79 போடு 3,79,200. இந்த சம் ஆஃப் வேல்யூ வந்து இது எப்ப சார் யூஸ் பண்ணலாம்னா when cash flows are equal. when cash flows are equal 1 ஈக்குவல் ஆனதா? இங்க 1 இங்க 3.5 இங்க 2.5 இங்க 7.5 னா நீ என்ன பண்ண முடியும்? காமன் எடுக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணி ஆகணும்? இப்படி தான் போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். when cash flows are equal நீ என்ன வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம்? PVIF. இப்போ PVIF மறந்துட்டு வெளில வா. PVIF மறந்துட்டு இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம்? present value interest factor. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது future value. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? future value. இது 1 ரூபாய்க்கான present value வா? PVIF 10% for 5 years. FVIF 10% for 5 years சொல்லலாம். FVIF for 10% for எத்தனை வருஷத்துக்கு சொல்லலாம்? 5 years. ஒரு வருஷம் கழிச்சு 1 ரூபாய்னா இன்னைக்கு என்ன வேல்யூ? 0.9.
ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரூபானா இன்னைக்கு வேல்யூ 0.909. இன்னைக்கு 0.909 ஒரு வருஷத்தோட வேல்யூ 0.826. இன்னைக்கு 0.909 ஒரு வருஷத்தோட வேல்யூ ஒரு வருஷம் கழிச்சு 100. ஏன்னா 0.909 பேக்ல இதுல போடுவேன். 0.909 divided by 10%. 0.909 வட்டிக்கு போடு, பேங்க்ல வந்து போடு, +10% வட்டி கிடைக்கும். ஆட் பண்ணா 0.999 ஆயிடும். இப்போ assume you are having rupees 1 on your hand. இப்போ உன்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. இப்போ உன்கிட்ட ஒரு ரூபாய். அதோட ஃபியூச்சர் வேல்யூ ஒரு வருஷத்துல என்னன்னு கேட்கலாம். ஒரு வருஷத்துல உன்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. இன்னியோட வேல்யூ என்ன? 0.9. எப்படி சொன்ன? அந்த 1 ரூபாயை 0.909 ஆல மல்டிப்ளை பண்ணி என்னன்னு சொன்ன? 909 சொன்ன. அதுக்கு நம்ம வேற ஃபேக்டர் வச்சுக்கலாம், அது ஈஸியா இருக்கும். 100 ரூபீஸ் வச்சுக்கோ. 1 இயர் கழிச்சு 100 னா இன்னைக்கு வேல்யூ என்ன? 0.909 பண்ணி 90.9. கரெக்டா ராஜா? இப்போ இன்னைக்கு வந்துட்ட 100 இருக்கு. இன்னைக்கு வந்துட்ட 100. ஒரு வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்ன கேக்குறேன். இந்த 100 பிராக்கெட்ல போட்டா என்ன கிடைக்கும்? 10% வட்டி கிடைக்கும். அப்ப 100 + 10% போட்டா 110. 110. தட் இஸ் 1 ரூபாய்க்குனா 1.1. 1 + 10% வருமா? 1.1. which is nothing but 1 divided by 0.909. which is nothing but 1 divided by 0.909. yes sir அப்படினா 1 இயர்க்கு அப்புறம் 1 ரூபாய் இருக்க போகுது. 1 இயர்க்கு அப்புறம் 1 ரூபாய். இன்னியோட மதிப்பு என்னன்னு சொன்ன? 0.909 சொன்ன. கரெக்ட்டா? எப்படி சொன்ன? இந்த 1 ரூபாய 0.909 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டேன்? 0.909 சொல்லிட்டேன். இன்னைக்கு 0.909 இருக்குன்னா அங்க எப்படி போவ? டிவைட் பை 0.909 divided by 0.909 போட்டா என்ன கிடைச்சிரும்? 1. that is இங்க இருந்து 0.909 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 100 ன்னு வெச்சுக்கோ. இங்க இருந்து 0.909 மல்டிப்ளை பண்ணி 90.9 இருக்கு. இன்னைக்கு 90.9 இருக்குன்னா ஒரு வருஷத்துல என்ன ஆயிடும்? 100. எப்படி? divided by 9.9. அப்ப இன்னைக்கு 100 இருக்குன்னா divided by 0.909 போட்டா 110. 110 divided by 0.909 போட்டா 120. yes sir, இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் ராஜா. இங்க +10% ஆவே போயிட்டு இருக்கா? +10% ஆவே போயிட்டு இருக்கா? அப்போ இங்க இருந்து +10% போட்டா இது வந்துருமா? இங்க இருந்து இந்த 1.100 இங்க 10 இருந்துச்சா? இந்த 10 ல இருந்து 10% போட்டா என்ன வருது? 1.1. 1.1 ல இருந்து +10% போட்டா என்ன வரும்? 1.21. இந்த +10% into 110% போடலாமா? எழுதுதா? இந்த 1.1 into 110% 1.1 எழுதுவியா? இது என்ன வேல்யூ? இன்னைக்கு 1 ரூபாய் இருக்கு. 10% போட்டா நாளைக்கு என்ன ஆயிடும்? 1.21 ஆயிடும். இது ஃபியூச்சர் வேல்யூவா? இன்னைக்கு நாளைக்கு 1.21 வர போகுது. இன்னைக்கோட வேல்யூ என்ன கேட்டா 1.1. அப்ப இது ஃபியூச்சர் வேல்யூ, இது பிரசன்ட் வேல்யூ. கரெக்ட்டா? எப்படி இந்த வேல்யூல இருந்து அங்க போணும்னா இன்டு பண்ணு. அப்ப அந்த வேல்யூ நீங்க வரணும்னா 1.1 divided by 110% is equal to 1.1. 1.1 இப்படி வச்சுக்கோ. 1 ரூபாயிலே கணக்கு வச்சுக்கோ. 10 rupees வச்சுக்கோ, 100 வச்சுக்கோ, 1 rupee வச்சுக்கோ. 1 rupee into 110% போட்டா 1.1. அப்ப இன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருக்கனா ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆயிடும்? 1.1. ஒரு வருஷம் கழிச்சு 1.1 னா இன்னைக்கு என்னது? 1 rupee. எப்படி சொன்ன? இந்த ஃபேக்டர் வச்சு தான நீ சொல்லணும். எப்படி இந்த ஃபேக்டர் வச்சு சொன்ன? இந்த into 110% divided by 110% போடு. அப்போ இந்த 1.1 divided by 110% which is nothing but 1.1 into 1 divided by 110%. 1.1 into 1 divided by 110%. 1 divided by 110% is nothing but 0.909. 1 divided by 110% is equal to 0.909. அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபேக்டரை இங்க மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இங்க என்ன பண்ண போற? நீ டிவைட் பண்ண போற. அப்போ 1 ரூபாய் இங்க இருந்து அங்க போனா ஃபியூச்சர் வேல்யூ, அங்க இருந்து இங்க வந்தா பிரசன்ட் வேல்யூ. இன்னைக்கு வந்துட்ட 1 ரூபாய் இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் சொல்றேன்? 1.1. ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்ட 1.1 ரூபாய் இருக்கு. இன்னைக்கோட வேல்யூன்னு கேட்டா 1 ரூபாய். எப்படி சொல்ற? 1.1ங்கிறது இந்த வேல்யூ போட்டா உனக்கு என்ன வந்துரும்? 1 rupee கிடைச்சிரும். 1 rupee. அப்போ 1.1 into 0.909 போட்டா உனக்கு என்ன வந்துரும்? 0.99 னு வருது, which is nothing but 1. அப்போ ரெண்டு விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன? ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு காசு கிடைக்க போகுது. இன்னியோட வேல்யூ என்ன வேல்யூ? பிரசன்ட் வேல்யூ. இன்னைக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. ஃபியூச்சர் வேல்யூ பேர் என்னது? ஃபியூச்சர் வேல்யூ. எப்படி ஃபியூச்சர் வேல்யூக்கு போவ? into 110% போட ஆர் into some factor போட போற. அதே ஃபேக்டர் டிவைட் பண்ணா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிரும். அந்த ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வேல்யூ Future கிடைக்கும்? value ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சர்ல அமௌண்ட் பெருகிட்டே போகும்.
ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது அந்த அமௌண்ட் குறுகிட்டே வரும். அதனால என்ன பண்ற 0.9 0.8 0.7 0.6 என்ன பண்ற மல்டிப்ளை பண்ற. அப்ப இதுல இருந்து நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் 1 divided by PVIF is equal to FVIF 1 divided by PVIF of nth year 10%. Say example 1 year 10% is equal to FVIF of 1 year 10%. அப்ப இதுக்கும் 1.21 மேட்ச் ஆகுதான்னு பாப்போமா? 0.826 divided by 1 divided by 0.826 1.21. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வேல்யூ எழுதிறேன், அப்புறம் மேட்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா கவனி. ஃபியூச்சர் வேல்யூ எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ? எல்லாமே 1 ரூபாய்க்கு தான் நம்ம போட போறோம். எல்லாமே நம்ம எவ்வளவு போட்டு வச்சிருக்கோம்? 1 ரூபாய்க்கு. அதே 1 ரூபாய்க்கு அங்க போடுவோம். தட் இஸ் 1 ரூபாய் ஃபியூச்சர் இருந்துச்சுனா இன்னைக்கு என்ன வேல்யூ போடுறோம்? இன்னைக்கு 1 ரூபாய் இருந்துச்சுனா ஃபியூச்சர்ல என்ன வேல்யூ போடுவோம்? 1 ரூபாய் ஃபியூச்சர்ல இருந்துச்சுனா இன்னைக்கு என்ன வேல்யூன்றது இது. இன்னைக்கு என்ன 1 ரூபாய் இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன வேல்யூ? அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 1.1 ஆகும், செகண்ட் இயர்ல 1.21 1.21 plus 10% போட்டா 1.331 plus 10% போட்டா 1.4641 plus 10% போட்டா 1.61051. ஃபேக்டர் எழுதிட்டேனா? இப்போ ப்ரூவ் பண்ணுவோமா? இது டிவைடட் பை இது போட்டா என்ன வந்துரும்? 1 by FVIF is equal to PVIF. 1 into FVIF is equal to PVIF. 1 divided by FVIF is equal to PVIF. 1 divided by PVIF is equal to FVIF. அப்ப பாரு 1 divided by 0.86 போடு. இந்த இது போடுமா? 1 divided by 683 1.46 1 divided by 1.46 போடு. 0.683 1 by A is equal to B na 1 by B is equal to A. In ABI 1 is equal to ABI no. B is equal to A is equal to 1 by B. அப்போ 1 by A is equal to B na 1 by B is equal to A. அப்போ 1 divided by present value is equal to future value. 1 divided by future value is equal to present value. அப்போ நீ எந்த இடத்துல எந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணனும்ன்றது தான். உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேல்யூ வேணும். என்ன வேல்யூ வேணும்? ஃபியூச்சர் வேல்யூ வேணும். அப்ப என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணுவ? ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர். பிரசன்ட் வேல்யூ வேணும். பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இல்ல சார், ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் 1 டிவைட் பை ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் போட்டால என்ன வேல்யூ மாறிடும்? பிரசன்ட் வேல்யூ மாறிடும். நீ தனியா பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. ரெண்டாவது 10th இயருக்கு உன்ட பிரசன்ட் வேல்யூ இருக்கு 0.26 னு. 10th இயருக்கு நீ ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. தனியா 1 plus percentage 10% போட தேவையில்லை. 1 divided by 0.26 இந்த ஆன்சர் வரும். இப்போ இந்த 0.26 இருக்குன்னா என்ன மீனிங்? 1 ரூபாய் 10th இயர்ல 1 ரூபாய் இன்னைக்கு வெறும் 26 பைசா தான். இன்னைக்கு 1 ரூபாய் 10th இயர்ல என்ன தெரியணும்ல? அப்போ 1 divided by 0.260 1 divided by 0.260 போடினா 3.84. இன்னைக்கு 1 ரூபான்றது 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 1 ரூபான்றது 10 இயர்ஸ் கழிச்சு 3.84. 10th இயர்ல 1 ரூபான்றது இன்னைக்கு 0.260. இப்போ பாரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். (2020) 2030 கரெக்டா? எத்தனை வருஷம்? 10 years. 10 years. 1 divided by 1.1 first year, second year. நல்லா கொஞ்சம் நான் ஃபேக்டரி எழுதிட்டேன் டைரக்டாவே. 2020ல தட் இஸ் இதான் ஃபர்ஸ்ட் இயர். இன்னைக்கு இது 20ங்கிறது செகண்ட் இயர்னு வெச்சுக்கோ. இன்னில இருந்து 10th இயருக்கு 2020ல இருந்து 10th இயருக்கு தட் இஸ் 2020ல இருந்து 10th இயர்னா என்ன? 2030 இன்னைக்கு 1 ரூபாய்னா இன்னைக்கு 38 பைசா 38 ரூபாய் 55 பைசா. 10th இயர்ல 1 ரூபாய்னா 2030ல நீ 1 ரூபாய் வாங்க போறனா இன்னைக்கு 38 பைசா தான். 38 ரூபாய் 50 பைசா. 38 ரூபாய் சரி 1 ரூபாய்னா 38 பைசா. சரி 38க்கு கீழ போகுது ரொம்ப. 0.3855 பைசா. ஆர் 38ங்கறத 6 னு வெச்சுக்கோ. 386 னு வெச்சுக்கலாம். 39 பைசா 39 பைசான்னு வெச்சுக்கலாம் ரவுண்டா. அப்போ 10 வருஷம் 2030ல 1 ரூபாய் வாங்கினா இன்னையோட மதிப்பு எவ்வளவு? 0.38 பைசா. இன்னைக்கு வந்துட்டு 1 ரூபாய் இருக்குனா 10 வருஷம் கழிச்சு என்னவா? 2.6. எப்படி சார் சொன்னீங்க? இந்த 1 ரூபாய்ன்றது காமன். இந்த 1 ரூபாய்ன்றது இந்த இடத்துல காமன். இந்த 1 ரூபாய் உனக்கு எங்க இருக்கு? நீ இப்ப என்ன கேக்குற? ஏதோ ஒரு இடத்துல சொல்லு சார். என்னோட 1 ரூபாய் 2030ல இருக்கு. 2030ல வேல்யூ 1 ரூபாய். 2020ல 1
ரூபாய் இருக்கு 2020 வேல்யூ 1 ரூபாய் தான் அது அன்னைக்கு அன்னோட வேல்யூ அந்த 1 ரூபாய் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும் இது அந்த 1 ரூபாய் தான் இப்போ வந்து 2030ல இந்த 1 ரூபாய் வரப்போகுது இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன் 2030 ரூபா 1 ரூபா வரப்போகுது இன்னைக்கு அதோட வேல்யூ என்னது 0.386 எப்படி சார் சொன்னேன் இன்டூ 0.3855 இஸ் ஈக்குவல் டு என்னது 0.3855 அப்படின்னா இன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா இன்னையோட மதிப்பு எவ்வளோ 38 இப்படி இன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா இன்னையோட மதிப்பு எவ்வளோ இன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அன்னையோட மதிப்பு எவ்வளோ 2.66 நல்லா கவனிச்சுக்கோ இன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருந்தா 10 வருஷம் கழிச்சு 2.6 அன்னைக்கு 1 ரூபாய் வச்சிருந்தா இங்க 3.385 அப்ப அன்னைக்கு 1 ரூபாய் இன்னைக்கு குறையுது இன்னைக்கு 1 ரூபாய் அன்னைக்கு இப்போ கேள்வியை மாற்ற அன்னைக்கு 1 ரூபாய் வேணா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேக்குறேன் 0.385 இன்வெஸ்ட் பண்ணு அது மல்டிப்ளை என்னவா மாறிடும் 1 ரூபாய் உனக்கு 10 வருஷம் கழிச்சு 2 ரூபாய் 60 பைசா வேணா இன்னைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா போதும் 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஏன்னா 10 வருஷம் கழிச்சு உனக்கு எவ்வளவு வேணும் 2.6 இன்னைக்கு எவ்வளவு உனக்கு இன்வெஸ்ட் பண்ணனும் தானே கேக்குற அப்ப இன்னைக்கு you are asking for present value அப்ப 1 ரூபாய் அப்போ இது into something இது வந்துரும் 1 into 0.3855 இது 1 into 2.6 போட்டா ஃபியூச்சர் வேல்யூ வந்துரும் இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்கு 1 அப்போ 0.3855 into 2.6 is equal to 1 செக் பண்ணி பாரு 1 is equal to AB இப்போ 1 by A is equal to B ஆ 1 by B is equal to A வா அப்போ 1 is equal to AB அப்போ 3855 into 2.6 is equal to 1 அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரை எப்படி யூஸ் பண்ணலாம்னா உல்டாவா யூஸ் பண்ணிக்கலாம் சரி என்கிட்ட இந்த ஃபேக்டரி இல்ல ஒன்றை இருக்கிற ஃபேக்டரி என்ன தான் 2.6 வெறும் 2.6 தான் which means what இன்னைக்கு 1 ரூபாய் போட்டா 2.6 ஆகுமா 10 வருஷத்துல 10 வருஷத்துல என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு இன்னையோட வேல்யூ கேக்குறோம் இன்னைக்கு 1 ரூபாய் போட்டா 10 வருஷத்துல என்ன ஆகுமா 2.6 10 வருஷத்துல என்கிட்ட 1 ரூபாய் இன்னையோட வேல்யூ 10 வருஷத்துல 2.6 தான் 10 வருஷத்துல என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு 1 into 1 divided by 2.6 போடுறியா அப்போ 1 into 1 divided by 2.6 போடுறியா அப்போ 10 வருஷத்துல 1 ரூபாய் இன்னைக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறா 1 divided by 2.6 அப்போ 1 divided by 2.6 ங்கிறது என்ன ஆயிடும் present value அதுவே பாரு இந்த இது இல்ல 0.3855 தான் இருக்கு அப்படினா 10 வருஷத்துல 1 ரூபாய் இன்னைக்கு 0.35 10 வருஷத்துல 1 ரூபாய் இன்னைக்கு 0.3855 இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துல எனக்கு கொடுக்கல அப்ப என்ன வேல்யூ வேணும் எனக்கு ஃபியூச்சர் வேல்யூ வேணும் கொடுக்கல ஒண்ணுமே இல்ல 10 வருஷத்துல 1 ரூபாய் இன்னைக்கு 0.3855 இன்னைக்கு 1 ரூபாய் 10 வருஷத்துல கேக்குறேன் அப்ப கிராஸ் மல்டிப்ளைவா 1 into 1 divided by 0.3855 அப்ப இந்த 1 ங்கிறது நீ வச்சிருக்க காசு இந்த 1 divided by 0.3855 ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரஸ்ட் ஃபேக்டரா மாறிடும் அப்போ 1 divided by present value factor future value factor 1 divided by future value factor present value factor கரெக்ட்டா ராஜா இப்போ 3855 ங்கிறது இன்னைக்கு வேல்யூ தட் இஸ் 100 ரூபாய் இன்னைக்கு வச்சிருக்கனா இன்னையோட மதிப்பு எவ்வளவு தான் 38.55 100 ரூபாய் உனக்கு 2030 ல வர போகுதுனா இன்னைக்கு அது வெறும் 28 ரூபாய் 38 ரூபாய் பேங்க்ல போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறிடும் 100 ரூபாய் மாறிடும் இப்போ இன்னைக்கு வந்து 100 ரூபாய் இருக்கு 10 வருஷத்துல என்னன்னு கேக்குறேன் அதுக்கு உனக்கு என்ன ஃபேக்டர் தேவை நார்மலா இன்னைக்கு 100 ரூபாய் இருக்கு 10 வருஷத்துல என்னன்னு கேட்டா உனக்கு என்ன வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூக்கா அலைய கூடாது நம்ம கையில இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒன்றை விட்டுக்கு கொடுத்துட்டேன் 10 வருஷத்துல 100 ரூபாய் இன்னைக்கு 38.55 10 வருஷத்துல 100 ரூபாய் இன்னைக்கு 38.55 இன்னைக்கு 100 ரூபாய் 10 வருஷத்துல கேக்குறேன் கிராஸ் மல்டிப்ளை அப்ப கிராஸ் மல்டிப்ளை நான் இன்னைக்கு 100 ரூபாய் நீ போடுற காசா 100 ரூபாய் into 100 divided by 38.55 which is nothing but 1.3855 அப்போ 1 divided by present value factor இது என்ன value factor present value 1 divided by present value factor will give you future value இப்போ 1 divided by போறல இந்த 1 divided by 3.85 ஆட்டோமேட்டிக்கா 2.6 ஆ மாறிடும் அப்ப இது தனியா பண்ணினா 2.6 ஆ 100 into 2.6 2.6 ஆன்சர் வந்துரும் 10 வருஷத்துல அப்போ ஒன்ட்ட ஒரு ஃபேக்டர் இருந்தால அடுத்த ஃபேக்டர் நீ கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு சொன்னேன் இங்க இருந்து 10 வருஷத்துல ஒரு நம்பர் சொல்றோம்னா அந்த பக்கம் போய் இங்க இருந்து 10 வருஷத்துல கண்டுபிடிக்க முடியாதா சொல்றேன்ல இங்க இருந்து 100 ரூபாய் 10 வருஷத்துல 2.6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும் அப்போ 260 10 வருஷத்துல 260 இன்னைக்கு என்ன மதிப்பு ஆகும் 100 50 260 divided by 2.6 this is nothing but 260 into 1 divided by 2.6 1 divided by FVIF is equal to
PVIF. அப்போ 1 divided by 2.6 is equal to 0.3855. அப்போ இங்க டைரக்டா என்ன வேல்யூ என்ன ஃபேக்டர் தான் கொண்டு வந்துட்ட பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் தான் கொண்டு வந்துட்ட ஆனா உன்கிட்ட கையில இருக்குது என்ன வேல்யூ மட்டும் தான் ஃபியூச்சர் வேல்யூ தான் அப்போ 1 divided by ஃபியூச்சர் வேல்யூ போட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும் பிரசன்ட் வேல்யூ 1 divided by பிரசன்ட் வேல்யூ போட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும் 1 divided by PVIF போட்டா 1 divided by FIF வராது Okay. 1 divided by PVIF போட்டா 1 divided by FIF வராது இப்போ 1 plus 2 plus 3 plus 4 plus 5 இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ அது அப்படியே 1 divided by வர சம்மப்பும் இந்த 1 plus 2 ஓட சம்மப்பும் சேமா இருக்காது Same. நான் சொல்றது புரியுதா ராஜா இந்த வேல்யூஸ் சேமா இருக்கு சம்ம வேல்யூ என்னவா இருக்காது சேமா இருக்காது ஏன்னா அடிஷன் இங்க 1.1 1.21 1.31 ஆட் பண்ணி வேல்யூ வரும் இங்க 0.90 0.86 இத வேல்யூ ஆட் பண்ணி அந்த ரெண்டுத்தோட வேல்யூ என்ன ஆகுது ஈக்குவலா இருக்காது இப்போ நான் கேள்விகள் கேட்க போறேன் நீ ஆன்சர் சொல்லணும் இன்னைக்கு பேங்க்ல போயிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் போடுறேன் இன்னைக்கு பேங்க்ல போயிட்டு 10 லட்சம் ரூபாய் 10% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ் 10 years. நீ பேங்க்ல போயிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் போடுற 10% இன்ட்ரெஸ்ட் 10 இயர்ஸ் 10th இயர் இதோட வேல்யூ என்னன்னு கேட்கறோம் 10th இயர் என்ட்ல இதோட வேல்யூ இப்போ உனக்கு ஃபியூச்சர் வேல்யூ வேணுமா பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வேணுமா Future value. பைத்தியமே ரெண்டு ஃபேக்டர்ல ஏதோ ஒரு ஃபேக்டர் இருந்தாலே போதும் Okay. நீ கண்டுபிடிக்கிறதா ஃபியூச்சர் வேல்யூ நான் கேட்ட கேள்வி உனக்கு பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வேணுமா ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் வேணுமான்னு கேட்டேன் ஏதோ ஒன்னு சொல்ற அத நான் பாத்துக்கிறேன் அப்போ ஃபியூச்சர் வேல்யூ போடக்கூடாது இதுக்கு என்ன வேல்யூ போடக்கூடாது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி என்ன ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 1 divided by என்ன சொல்ல 110% 110% அப்ப 1 divided by 110% போடுமா divided by 110% போடுமா divided by 110% போடுமா இது மாதிரி நீ பண்ணினே இருக்கலாம் திருப்பி 110% அழுத்தலாம் 1 divided by 1.1 1.1 is nothing but 110% 1 divided by 1.1 எப்படி சார் இதான் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 1 divided by 1 plus r 10% 1 divided by 1 plus 10%. 1 plus 10% is nothing but 1.1. If 5% is 1 plus 1 divided by 1 plus 5% 1.05. 1 divided by 1.05 போடணும் இப்போ பாரு 1 divided by 1.1 equal to போட்டா 0.909 திருப்பி equal to போட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே 1.1 ஆல டிவைட் பண்ணிடும் திருப்பி equal to போட்டா அதுவே 1.1 ஆல டிவைட் பண்ணிடும் தேர்ட் மூணு டே equal போட்டா நாலாவது வாட்டி 5 6 7 8 9 10 10வது வருஷம் 0.385 என்ன வேல்யூ பிரசன்ட் வேல்யூ அப்படின்னா இன்னைக்கு 2020 2030 அன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேல்யூ வருதோ அதோட இன்னைக்கு வேல்யூ இந்த 0.385 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும் ஆர் 2030 ல 1 ரூபாய் இன்னைக்கு 0.385. அப்ப இன்னைக்கு 0.385 னா 2030 ல 1 ரூபாய். அவ்வளவுதானே இப்போ கிடைச்சிச்சுல இப்போ உனக்கு என்ன வேல்யூ வேணும் ஃபியூச்சர் வேல்யூ வேணுமா 1 divided by 0.3855 1 divided by 0.385 2.6 into 10 lakhs. 2.6 அப்ப ஃபேக்டர் என்ன 2.6 ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சியா 2.6 கூட கண்டுபிடிக்கலாம் 10 lakhs divided by 0.385 Okay. 10 lakhs divided by 0.385 r into 2.6 2.6. போட்டா 26 lakhs கரெக்ட்டா ஆன்சர் என்னவா மாறிடும் 26 lakhs செக் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி பாரு 10 lakhs 10 க்கு வச்சுப்போம் பேங்க்ல போடுறேன் plus 10% வட்டியா plus 10% வட்டியா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து 10th முடிஞ்சிச்சு 25.93 அது இஸ் நதிங் பட் 26 தட் இஸ் எக்ஸாக்ட் அமௌண்ட்னா நீ நாலு இந்த நாலு அமௌண்ட் ஃபுல்லா எடுத்துக்கிட்டா ஆன்சர் எக்ஸாக்ட்டா வரும் நம்ம 3.855 எடுத்துக்கிட்டதனால ஆன்சர் ஷார்ட்டா வரும் சேம் ஆன்சர் இப்போ வேற மாதிரி क्वेश्चन கேட்கலாம் எனக்கு 10th இயர் எண்ட்ல எனக்கு என்னோட பொண்ணு கல்யாணம் இருக்கு எனக்கு அப்ப 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும் 10th இயர் எண்ட்ல எனக்கு எவ்வளவு பணம் வேணும் 20 லட்சம். இன்னைக்கு நான் எவ்வளவு FD போடணும்னு கேட்கறேன் நீ ஏதோ ஒரு அமௌண்ட் FD போடணும் அது 10 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு வரணும் 20 லட்சம் ரூபாய் வரணும் அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 20 lakhs. 20 lakhs 10 இயர் எண்ட்ல அப்ப நீ மல்டிப்ளை பண்ண போற அமௌண்ட் 2.6 ஏனா சம் அமௌண்ட் இன்டு 2.6 தான 20 வரும் நான் என்ன சொன்னா क्वेश्चन சொன்னா எனக்கு 10th இயர் எண்ட்ல 20 லட்சம் ரூபாய் வேணும் இன்னைக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் கேக்குறேன் which is nothing but present value கண்டுபிடிங்க அப்போ which is nothing but என்ன வேல்யூங்கற present வேல்யூங்கற கரெக்ட்டா இல்லையா அப்போ இன்னைக்கு நான் எவ்வளவுனா டிவைடட் பை into
0.3855 பிரசன்ட் வேல்யூ போட்டு ஆன்சர் வந்துடும். அப்போ நான் இன்னைக்கு வெறும் பேங்க்ல போயிட்டு 20 lakhs into 0.3855 வெறும் 7.7 lakhs நான் பேங்க்ல போட்டாலே 10% வட்டிக்கு 10 வருஷம் கழிச்சு என்னவா மாறிடும்? 20 லட்சம் ரூபாயா வந்து நிக்கும். Or 20 லட்சம் divided by 2.6. 20 லட்சம் divided by 2.6 ஏன்னா 1 divided by 2.6 என்னவா மாறிடும்? 1 divided by 2.6ங்கிறது 10 வருஷத்தோட ஃபியூச்சர் வேல்யூ. 1 divided by 2.6ங்கிறது உனக்கு என்னவா மாறிடும்? பிரசன்ட் வேல்யூவா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா 7.71 lakhs வரும். இப்போ நான் கேட்க போற கேள்வி வேற. நான் வருஷம் 1 லட்சம் ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி? வருஷம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வருது. வருஷம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருது 10 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் இயர் 1 லட்சம், செகண்ட் இயர் 1 லட்சம், தேர்ட் இயர் 1 லட்சம், ஃபோர்த் இயர். அப்போ இன்னியோட மதிப்பு கேட்குறேன். நீ என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ. ப்ரெசென்ட் வேல்யூ. ஏன்னா ஒரு இயர்ல 1 லாக் வரும்போது இன்னியோட வேல்யூ. அப்போ என்ன ஃபேக்டர்? 0.909, 0.826. ஏன்னா எல்லா வருஷமும் 1 லட்சம் தானே. அதுக்கு PVIF யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா PVIFA யூஸ் பண்ணிக்கலாம். PVIFA யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 1 lakh 10 வருஷத்துக்கு நீ 1 lakh பணம் ஆர்டியில் போட போகிறோம். 10வது வருஷம் எண்டில் அது என்ன வேல்யூ வரும்? இது 1 லட்சமா? 10வது வருஷம் எண்டில் என்ன சொல்கிறேன்? ஃபியூச்சர் வேல்யூ போட போகிறேன். கரெக்டா? அதானே போட போகிறேன். அப்போ இதுக்கு இன்டு ஃபியூச்சர் வேல்யூ போடுவியா? இதுக்கு இன்டு ஃபியூச்சர் வேல்யூ போடுவியா? இதுக்கு இன்டு ஃபியூச்சர் வேல்யூ போடுவியா? அதுக்கு மொத்தமாக 1 lakh காமனாக எடுத்து FVIFA போட்டுக்கலாம். FVIFA மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா ராஜா? அப்போ FVIFA எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? GT இருக்கிற கால்குலேட்டர்ல வேற கால்குலேஷன், நார்மலா இருக்கிற கால்குலேஷன் வேற கால்குலேட்டர்ல வேற கால்குலேஷன். இப்போ PVIFA எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. மெமரியை கிளியர் பண்ணிக்கணும். என்ன கிளியர் பண்ணிக்கணும்? 1 divided by 1.1 சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஈக்குவல் போட்டா செகண்ட் இயருக்கு வந்துடும். ஆனா நம்ம m பிளஸ்னா ஆட் பண்ணிட்டே போகணும்ல. ஒரு வருஷத்தை ஆட் பண்ணாதானே PVIFA கிடைக்கும். அப்ப ஈக்குவல் போட்டு m பிளஸ் அர்த்தம். திருப்பி ஈக்குவல் போட்டு m பிளஸ், தேர்ட் இயர் ஈக்குவல் டு m பிளஸ், ஃபோர்த் இயர் ஈக்குவல் டு m பிளஸ், ஃபிஃப்த் இயர் ஈக்குவல் டு m பிளஸ். இப்போ MR சேர்த்துனா அட்ஜஸ்டோட டோட்டல் வரும். இது PVIFA. இப்போ ஈக்குவல் டு m பிளஸ் போட்டா அது ஆட் பண்ணிட்டே வரும். சரி, எனக்கு GT இருக்கு சார் கால்குலேட்டர்ல ஈக்குவல் டு 5 வாட்டி எடுத்து GT எடுத்து ஆன்சர் வரும். 5 வாட்டி ஈக்குவல் டு எடுத்துட்டு என்ன தள்ளணும்? GT. சப்போஸ் GT இருக்கிற கால்குலேட்டர் நீ வச்சிருந்தீனா இந்த கால்குலேஷன் 1 divided by 1.5 போட்டு ஆன்சர் போட்டா வராது. 1 divided by 1.1 போட்டு ஈக்குவல் டு எடுத்தா ஆன்சர் வராது. அந்த கால்குலேட்டர்ல 120DA கால்குலேட்டர்ல இது 120D. எந்தெந்த கால்குலேட்டர்ல AC கீழ கோட் போட்டு ஆன் சொல்லிருக்காங்க. இந்த AC கீழ கோட் போட்டு ஆன் வச்சிருக்க கால்குலேட்டர்ல எதுவுமே 1 divided by 1.1 போட்டா பிரசன்ட் வேல்யூ வராது. தப்பு. அடுத்த ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு அது அப்படியே நின்றும். அது அப்படியே திருப்பி 1 divided by 1.1 போட்டா 0.909 ஈக்குவல் போட்டா இந்த வேல்யூ 1.1 டிவைட் பண்ணும். திருப்பி ஈக்குவல் போட்டா இந்த வேல்யூ 1.1 டிவைட் பண்ணும். திருப்பி ஈக்குவல் போட்டா இந்த வேல்யூ 1.1 என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். ஃபியூச்சர்னா into 1.1 into 1.1 into 1.5 இது டிவைட்னா டிவைடட் பை 1.1 டிவைடட் பை 1.1 டிவைடட் பை 1.1 அதுவே ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து போட்டுக்கிட்டே வரும். இது நார்மல் கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர் வச்சிருக்கும்போது 1 divided by 1.1 போடல, அங்க 1.1 டபுள் டிவைடட் பை 1 போடணும். இந்த கால்குலேட்டர்ல AC கால்குலேட்டர்ல 1.1 டபுள் டிவைடட் 1 இதுல வராது. ஏன்னா இதுல AC கீழ ஆன் இல்லை. இந்த கால்குலேட்டர் இது இருக்கு பாரு. இந்த கால்குலேட்டர் இருக்கா? 1.1 டபுள் டிவைடட் பை 1 is equal to 0.9. இந்த கால்குலேட்டர்ல ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த AC ஆன் கால்குலேட்டர் இருக்கா? இது எல்லாமே நார்மல் கால்குலேட்டர். இது எல்லாமே என்ன கால்குலேட்டர்ஸ்? நார்மல் கால்குலேட்டர்ஸ். இதுல வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. என்ன ஃபங்க்ஷன் கிடையாது? கான்ஸ்டன்ட்னா இப்போ 1 சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தான். இல்ல நார்மல் நம்ம இந்த கால்குலேட்டர்ல இருக்கு. கவுன் இப்போ இது AC கீழ ஆன் இருக்கிற கேஷுவல் கால்குலேட்டர். இதுல எப்படி பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1. இதுல 1 divided by 1.1 ஈக்குவல் டு ஆன்சர் ஃபர்ஸ்ட் இயருக்கு வரும். செகண்ட் இயருக்கு போட வராது. அப்படி நிக்கும். தேர்ட் இயர் ஈக்குவல் டு அப்படி நிக்கும். அந்த கால்குலேட்டர் தேர்ட் இயருக்கு ஆன்சர் வரும், ஃபோர்த் இயருக்கு வரும், ஃபிஃப்த் இயருக்கு வரும். இதுல என்ன ஆகும்? அப்படியே நிக்கும். ஏன்னா இதுல கான்ஸ்டன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படின்னா நான் ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் வச்சு அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நம்பர் கான்ஸ்டன்ட்? 1.1ங்கிறது தானே கான்ஸ்டன்ட். அதுதான் வர நம்பர்ல டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 1.1ங்கிறத போட்டு டபுள் டிவைடட் போட்டு 1.1ங்கிறத போட்டு டபுள் டிவைடட். அப்படின்னா 1 கீழே வந்துருச்சு. இப்போ மேலே என்ன நம்பர் போடுறோம் அதை டிவைட் பண்ணணும். இப்போ 1 போட்டுனா டிவைட் பண்ணணும்.
இப்போ இந்த நம்பர் டிவைட் பண்ணுமா அப்படி டேரக்டா ஈக்குவல் டு செகண்ட் இயர் வந்துடும். இப்போ இந்த நம்பர் டிவைட் பண்ணுமா அப்படி ஈக்குவல் டு தேர்ட் இயர் வந்துடும். ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர். இப்போ நீ ஈக்குவல் டு ப்ளஸ் கொடுக்க தேவையில்லை. ஜிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணால் 3.7. இது எந்த கால்குலேட்டர்? ஏசி ஆன் கால்குலேட்டர் டிஏ. அது மாதிரி 1 + 10% போடுறல, 1 + 10%. இங்கே பாரு 1 + எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இம்பெட்ரு? 10%. தட் இஸ் நத்திங் பட் 1 10% that 1 into double into போட்டு 110% போட்டு கால்குலேட்டர். நான் ட்ரிக்ஸ் தனியாக கால்குலேட்டர் எடுக்கிறேன், ஓகேவா? ரெண்டு கால்குலேட்டர் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் வரும். அப்படி போட்டால் அவனுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிடும்? பர்சன்ட் வேல்யூ. இப்போ இதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ போடும்போது என்ன ஆகும்னா, ஃபியூச்சர் வேல்யூ போட்டு ஜிடி எதுனா ஃபியூச்சர் வேல்யூட டோட்டல் வந்துடும். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம்ன்ட்டு 1 லட்சம் நீ 10 வருஷத்துக்கு பணம் போட்டினா 10வது வருஷத்துக்கு எண்டில் என்ன வேல்யூன்னு கேட்டேன். அப்படி என்ன பண்ணோம்? 1 இயருக்கு எஃப்வி ஐஎஃப் எத்தனை வருஷத்துக்கு போடுவ? 10 இயர்ஸ். இங்கே 9 இயர்ஸ், இங்கே 8 இயர்ஸ், இங்கே 7, இங்கே 6, இங்கே 5, இங்கே 4, இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. ஏன்னா இந்த 1 லட்ச ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது? 10 இயர்ஸ். இந்த 1 லட்ச ரூபாய் 9 இயர்ஸ், இந்த 1 லட்ச ரூபாய் 8 இயர்ஸ், இந்த 1 லட்ச ரூபாய் 7 இயர்ஸ். அப்போ லாஸ்ட் போடுற 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்க போகுது. அப்படி இப்படி டிக்ரீஸ் பண்ணுவேன். அப்போ 10th இயர் 9th இயர் 8th இயர் 7th இயர் 6th இயர் 5th இயர் 4th இயர் 3rd இயர் 2 இயர் 1st இயர் எல்லாவோட எஃப்இ வருதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது பேர் தான் எஃப்இஐஎஃப்ஏ. அப்போ என்ன பண்ணணும்? 1 lakh, நல்லா கவனிங்க, 1 lakh into எஃப்இஐஎஃப்ஏ போட்டா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். 1 lakh into எஃப்இஐஎஃப்ஏ போட்டா இப்போ கொஸ்டினை இன்டகிரேட்டிவா மாத்துறேன். நல்லா கவனிங்க, எனக்கு 40 லட்ச ரூபா பணம் வேணும் 10 வருஷம் எண்டில். 10 வருஷம் எண்டில் எனக்கு எவ்வளோ வேணும்? நான் வருஷம் நான் எவ்வளோ பணம் போடணும்னு கேட்குறேன். வருஷம் நான் எவ்வளோ பணம் போட்டா எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லை, வருஷம் 1 லட்ச ரூபா போட்டா எவ்வளோ வரும்ன்றது எப்படி சொன்னேன்? 1 lakh into எஃப்இஐஎஃப்ஏ. இந்த அமௌண்ட் தெரியாது உங்களுக்கு. இப்போ இந்த அமௌண்ட் தெரிஞ்சிச்சு divided by FIFA is equal to answer. இந்த 1 divided by FIFA இருக்கு தெரியுமா? not is equal to PVIFA. அந்த இடத்துல PVIFA எடுத்து வந்து போட கூடாது. அது 1 divided by PVIF is equal to FIFA. 1 divided by PVIFA will not be is equal to PVIF. that is FIFA. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 1 lakh வருது, FIFA போட்டா 10 வருஷத்துல என்ன ஆயிடும் தெரிஞ்சிச்சு. வருஷம் 1 lakh into FIFA போட்டா 10 years எவ்வளவு? சார் ஒரே 1 lakh 10 வருஷத்துல என்னன்னு கேட்டா FIF. ஒரே 1 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு என்னன்னு கேட்டா FIF. 10 வருஷம் 1 லட்சம் 10 வருஷத்துல என்னன்னு கேட்டா FIF. இப்போ வெறும் 1 lakh தான் 10 வருஷத்துல என்னன்னு கேட்டா 1 lakh into FIF ஆஃப் எத்தனை வருஷத்துக்கு போடுவ? 10 இயர்ஸ் போடுவ. செகண்ட் போடுற 1 lakh into FIF ஆஃப் என்ன வருஷம் போடுவ? 9 இயர்ஸ் போடுவ. தேர்ட் இயர் போடுற 1 lakh FIF ஆஃப் 8 இயர்ஸ் போடுவ. ஏன்னா 10 இயர்ல முடிய போகுது. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது தான் FIF. நீ போட போறது வெறும் ஒரே 1 லட்சம் தான் அப்படின்னா நீ என்னதான் யூஸ் பண்ண கூடாது? ஆன்னுட்டி யூஸ் பண்ண கூடாது. FIF. அப்ப 1 lakh into FIF போட்டாலே உங்களுக்கு 10 வருஷத்தோட வேல்யூ கிடைக்கும். 2.6 lakhs. நான் சொல்றது புரியுதா ராஜா? இப்போ 10 வருஷம் நீ ஆதி மாதிரி ரிப்பீட்டேட்டிவா போட போற. சரி எனக்கு இப்படி சொல்லு, 10 வருஷம் கழிச்சு எனக்கு 40 லட்ச ரூபா வேணும். இன்னைக்கு நான் எவ்வளவு போடணும்னு கேட்டா FIF FIFA IF. ஏன்னா ஒரே நம்பர் கேட்கறேன். இன்னைக்கு எவ்வளவு போடணும்னு கேட்கறேன். அப்போ 40 லட்சம் divided by FIF or into PVIF போட்டா பர்சன்ட் வேல்யூ. அதான பர்சன்ட் வேல்யூ. நான் 10 வருஷம் கழிச்சு 40 லட்சம் ரூபா இன்னைக்கு என்னன்னு கேட்கறேன். அது என்ன வேல்யூ? அது பேரு பிரசன்ட் வேல்யூ. அப்ப 40 லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. பிரசன்ட் வேல்யூ வச்சு என்ன பண்ணு? டிஸ்கவுண்ட் பண்ணு. அதுவே 10 வருஷம் கழிச்சு எனக்கு 40 லட்சம் ரூபா வேணும். நான் வருஷம் ஈக்குவல் அமௌண்ட் போடணும். எந்த அமௌண்ட்னு கேட்கறேன். அதுக்கு FIF. இது மாதிரி எக்ஸாம்ல வந்து ஹை லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இதை கேட்பாங்க. இதுக்கு நம்ம பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். 1 lakh இருக்குமா, 3 lakh இருக்குமா, 5 lakhs எடுத்துக்கலாமா, 10 lakh எடுத்துக்கலாமா, 40 லட்சம் டிவைடட் பை 12 months போடுவோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 lakhs வருது. அப்போ 2 lakhs ஆட் பண்ணி போவோம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடே போடக்கூடாது. நீ வருஷம் 1 lakh போட்டனா என்ன ஆகும் சொல்லி பார்ப்போம். ஒரு நல்ல மார்க் கொடுக்குறாங்க. நல்லா கவனி. வேறு இதே எழுதி முடியும். இப்படி வச்சுக்கோ, 5 வருஷத்துக்கே போடும் ஈஸியாக. வருஷம் 1 lakh போட்டினா இது 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது 4 வருஷம், இது 3 வருஷம், இது 2 வருஷம், இது 1 வருஷம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல போடுற 1 lakh 5 வருஷத்துல என்ன ஆகும் கேட்டா FIF 5 இயர்ஸ் போடுவியா? அப்போ FIF ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்ப? 1 plus 10% plus 10% plus 10% plus 10% plus 10% 1.610. இது FIF
FE IF தான் ஆடே பண்ணல. FE இந்த 1 lakh 5 years எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 1.61 that is 1,61,000 ஆயிடும். கரெக்ட்டா? இப்போ 1.1 இது எத்தனை வருஷத்துக்கு இது ஃபர்ஸ்ட் இயர்ல போடுறது, செகண்ட் இயர்ல போடுறது, இது தேர்ட் இயர், இது ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இது ஃபர்ஸ்ட் இயர்ல போடுறது எத்தனை வருஷத்துக்கு ஈடு கொடுக்கும்? 5 வருஷத்துக்கு இது எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கும்? 4 இது வருஷத்துக்கு 3, இது 2, இது 1 வருஷத்துக்கு. அப்போ 1 இயர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர்ல போட்ட 1 lakh 10% ஆகி 1.1 ஆகுமா? 1.1 இது 1.21 ஆகுமா? ஏன்னா 2 வருஷத்துக்கு இருக்கு. இது 1.331 ஆகுமா? இது 1.4641 ஆகும். கரெக்டா ராஜா? இது பேர் என்ன? எல்லாமே FEIF. இது என்னது? FVIF of 10% 5 years. இது 10% 4 years. இது 10% 3 years. இது 10% 2 years. இது 10% 1 year. சார் 10% இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? PVIF 1 divided by PVIF போட்டாலும் 1.61 வந்துரும். say example 1 divided by 1.1 equal to first year, second year, third year, fourth year, fifth year. என்ன வந்துச்சு? 0.620 ஆ? 1 divided by 0.620 is 1.61. 1 divided by PVIF என்ன வந்துரும்? 1 divided FVIF. இப்போ இந்த 1 lakh into இதை மல்டிப்ளை பண்ணி, இந்த 1 lakh into இதை மல்டிப்ளை பண்ணி, இந்த 1 lakh into இதை மல்டிப்ளை பண்ணி, இதை மல்டிப்ளை பண்ணா உனக்கு வர ஆன்சர் தான் மொத்தமா உனக்கு கிடைக்க போற ரிட்டர்ன். இப்போ பிரச்சனையே இப்படி போறது சுத்து இது முட்டாள்தனம். இப்போ நம்ம 1 lakh காமனா எடுத்துக்கோ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி FVIFA you will get some answer. கரெக்ட்டா? இதான் உனக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க போற ரிட்டர்ன். ஏன்னா உனக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் போடுறதுனால இது ஒரே 1 லட்சம் தான் போட போறோம்னா வெறும் டைரக்டா FVIF மட்டும் யூஸ் பண்ணா தெரிஞ்சிரும் 1.6 lakhs ஆகும். 5 வருஷம் 1 lakhs போடுறதுனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். that is 1.610 plus 1.4641 plus 1.331 plus 1.21 plus 1.1 போட்டா 6.7151. அப்போ 1 lakh into 6.7 plus 6,70,051 510 உனக்கு கிடைக்கும். வருஷம் 1 லட்சம் போட்டு 5 வருஷத்துக்கு நீ எவ்வளவு போட்டுருப்ப? 5 லட்சம். மொத்தம் உனக்கு கிடைக்க போற ரிசல்ட் 6,71,000 ரூபாய் கிடைக்க போகுது. இப்போ எனக்கு நீ கேட்குற கேள்வியே எனக்கு 5 வருஷம் கழிச்சு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இப்போ நான் எவ்வளவு வருஷம் 5 வருஷத்துக்கு எவ்வளவு போடணும்? 5 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு வேணும்? 20 லட்சம் ரூபாய். சூப்பரா இருக்கும் பாரு. 5 வருஷம் கழிச்சு எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நான் இன்னைக்கு எவ்வளவு ஆர்டி போடணும் வருஷம் கேட்டான். Divided by 20 lakhs divided by FEIF. 6.7151 2.97 அப்படின்னா 2,97,000 போட்டீங்கன்னா 5 வருஷத்துல என்ன ஆயிடும்? 20 lakhs. செக் பண்ணி பாரு. இதான் வரும். ஏன்னா அதை டிவைட் பண்ணி தானே இதே கண்டுபிடிச்சா. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா அதான் வரப்போகுது. அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான क्वेश्चन இருக்கும் தெரியுமா? இது நார்மலா பாத்தீங்கன்னா எனக்கு 5 வருஷம் கழிச்சு 50 லட்சம் வேணும். நான் வருஷம் எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போடணும்? 10 போட்டுனா நான் போட்ட காசே 50 லட்சம் ஆயிடும். அப்போ வட்டி சேர்க்காம 50 லட்சம் வந்துடும். எனக்கு வட்டிலாம் சேர்த்து எனக்கு எவ்வளவு போதும்? 50 லட்சம் போதும். நான் இன்னைக்கு எவ்வளவு பணம் போடணும்னு கேட்டா 50 லட்சம் டிவைடட் பை FVIFA போட்டீங்கன்னா வருஷம் எவ்வளவு பணம் போடணும்னு கிடைச்சு போயிடும். அது இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த அமௌண்ட் மாறும். இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு நாம 10% பேங்க்ல இன்ட்ரஸ்ட் போட போறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட். 8% னா ஃபேக்டர் 8% மாத்திரலாம். 6% னா ஃபேக்டர் என்ன பண்ணிரணும்? நீ 6%க்கு ஃபேக்டரை மாத்திட்டு நீ சம் போட ஆரம்பிச்சீனா போதும் உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ क्वेश्चनல இப்போ நீ என்ன இப்போ நீ நான் கேட்க போற क्वेश्चनக்குலாம் நீ எந்த வேல்யூ யூஸ் பண்ணனும்னு எனக்கு சொல்லணும். இன்னைக்கு 100 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 10 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் என்னவா மாறும்? இன்னைக்கு என்ன 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 10 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் என்னவா மாறும்? 10% ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆனுட்டி இன்ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஏன் இன்ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆனுட்டி கிடையாது? ஒரே 1 லட்சம் ரூபாய் வருஷம் 1 லட்சம் ரூபாய்னா நீ ஐ எடுத்துக்கலாம். ஒரு சரி 10 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. இன்னைக்கு அதோட வேல்யூ present value. PVIF ஒரே ஒரு வாட்டி டிஸ்கவுண்ட் பண்ணா போதும். சரி 10 வருஷத்துல எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 10 லட்சத்துல எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம். இன்னைக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் போடணும்? ஒரே அமௌண்ட் ஃபுல்லா. நீ ஒரே அமௌண்ட் எவ்வளவு போடணும்? டிஸ்கவுண்ட் முடிஞ்சு போச்சு. டிஸ்கவுண்ட் எப்படி 10% டிஸ்கவுண்ட் பண்ணு. 10 வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வரும். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? percent value ஆஃப் அந்த கேஷ் ஃப்ளோ கிடைச்சிரும். அதுதான் நீ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதை இன்வெஸ்ட் பண்ணாலும் உனக்கு என்ன ஆயிடும்? அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிரும். எனக்கு 10 வருஷம் எண்ட்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 10 வருஷத்து எண்ட்ல 10 லட்சம். நான் வருஷம் ஈக்குவல் அமௌண்ட் டெபாசிட் எவ்வளவு பண்ணணும்? 1 லட்சம் பண்ணா நான் போடுற 1 லட்சமே என்ன ஆயிடும்? 10 லட்சம் ரூபாய் ஆயிடும். அப்ப இன்ட்ரஸ்ட்ல சேர்த்து 14 லட்சத்துக்கு மேல ஆயிடும். எனக்கு மொத்தமாவே எவ்வளவு தான் வேணும்? 10 லட்சம் ரூபாய். நான் வருஷம் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் போட எவ்வளவு அமௌண்ட் நான் டெபாசிட் பண்ணனும்னு கேட்டா சம் அமௌண்ட் into FVIF is equal to 10 lakhs. 10 lakhs divided by FVIF is equal to some amount. அப்போ 10 lakhs divided by 5 years னு வெச்சுக்கோமே. 10 lakhs divided by 6.7151 போட்டா 1,48,918 5 வருஷம் நீ டெபாசிட் பண்ணா உனக்கு 10 லட்சம் ரூபாய் வரும். 10 lakhs. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு நீ டெபாசிட் பண்ணா ஒரிஜினலா பார்த்தா 7,44,400 தான் நீ டெபாசிட் பண்ணிருப்ப.
அதோட வட்டிலாம் சேர்த்து உனக்கு எவ்வளோ வந்துடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு 10 lakhs. நீ யோசிச்சு பாரு 1 lakh நீ ஆர்டி போடு 5 வருஷத்துக்கு உனக்கு வர போகிற அமௌண்ட் நீ கட்டின அமௌண்ட் 7,44,000. நீ கட்டின அமௌண்ட் 1,43,1,43 வட்டி போட்டினா இது ஆர்டி போட்டினா நீ கட்ட போகிற அமௌண்ட் 7,44,000. ஆனால் உனக்கு கிடைக்கிற ஈல்டு 10 lakhs. இட்ஸ் நாட் 7,44,000 ப்ளஸ் 10% அப்படி கிடையாது. ஆர்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி தெரியல, ஃபர்ஸ்ட் போடுற 100 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட், செகண்ட் போடுற 100 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட், தேர்ட் போடுற 100 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட், ஃபோர்த் போடுற 100 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு, லாஸ்ட் போடுற 100 ரூபாய்க்கு 1 வருஷம். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது என்ன வேல்யூ கிடைச்சிரும்? FVIFA. அப்ப நீ போடுற காமன் அமௌண்ட் இன்டு FVIFA போட்டா இந்த அமௌண்ட் கிடைச்சது. அப்ப இந்த அமௌண்ட் டிவைடட் பை FVIFA போட்டா காமன் அமௌண்ட் கிடைச்சிரும். அப்ப எனக்கு வேணுங்கிற அமௌண்ட் 40 லட்சம் ரூபாய். FVIFA போட்டா ஆன்சர். எவ்ரி இயர் அப்ப எவ்ரி இயர் நீ எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் நான் மட்டும் கேட்க போறது எவ்வளவு தெரியுமா? நான் வருஷம் 10 லட்சம் ரூபாய் போடுறேன். எப்படி வருஷம் 10 லட்சம் ரூபாய் ஃபியூச்சர்ல எவ்வளவு எடுப்பேன்? வருஷம் 10 லட்சம் ரூபாய் தானே. அப்போ 10 லட்சம் ரூபாய் இன்டு FVIFA மல்டிப்ளை பண்ணு. ஓகே நான் ஃபியூச்சர்ல அமௌண்ட் ஃபியூச்சர்ல எவ்வளவு கிடைக்கும் கேக்குறான். வருஷம் 10 லட்சம் ரூபாய், அப்ப 10 லட்சம் ரூபாய் காமன். ஃபியூச்சர்ல என்னன்னு கேக்குறான். அப்ப ஃபியூச்சர் வேல்யூ அப்ப 10 லட்சம் ரூபாய் காமன்ங்கிறதுனால A வந்துரும். அப்ப 10 லட்சம் இன்டு FVIFA எனக்கு 50 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 50 லட்சம் ரூபாய் வைப்பேன். நான் வருஷம் எவ்வளவு டெபாசிட் பண்ணனும் கேக்குறான். டிவைடட் பை FVIFA. அப்போ வருஷம்னா ஆனுவிட்டி எடுத்துக்கணும். அப்போ 20 லட்சம் 50 லட்சம் ரூபாய் டிவைடட் பை FVIFA for 20 years 10%. எனக்கு 20 years கழிச்சு 50 lakhs வேணும். நான் இன்னைக்கு எவ்வளவு டெபாசிட் பண்ணனும்? ஒரே டெபாசிட் FVIFA present value. ஏன் FVIFA போற present value டிஸ்கவுண்ட் பண்ணு or FVIFA டிவைட் பண்ணு. அப்போ 1 divided by FVIFA is nothing but PVIF தான் whole discounting concept. இத வச்சு தான் இதுல பாதி இதுல one side of தான் future value விட்டு அதுல one side தான் present value. அந்த present value வச்சு தான் நம்ம capital budgetingங்கிற கான்செப்டே போக போறோம். அதுல எந்த இடத்துலயுமே future value போக மாட்டோம். ஆல்ரெடி நான் ரெண்டு டெக்னிக் சொல்லியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் வர கேஷ் ஃப்ளோஸை ஃபியூச்சர்லயே வச்சுக்கிட்டு நம்ம போடுற அவுட்ஃப்ளோவை ஃபியூச்சர் வேல்யூ எடுத்துட்டு போறது. இவன் புக்ல எப்படி போட்டிருப்பான்னா இவன் போட்ட காசு அவுட்ஃப்ளோ இருக்குல்ல அதை பிரசன்ட்லயே வச்சுட்டு வர இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்துரும். ஃபியூச்சர்ல வர போற இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்துரும். அது உல்டாவா இன்னொரு மாதிரி போடலாம். இன்ஃப்ளோ அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம போடுற காசு அவுட்ஃப்ளோவை என்ன பண்ணிட்டு ஃபியூச்சர் கொண்டு வரலாம். ஆர் இன்ஃப்ளோவை பிரசன்ட் கொண்டு வந்து கம்பேர் பண்ணலாம். பிரசன்ட் கம்பேர் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சர் கம்பேர் பண்ணலாம். பிரசன்ட் கம்பேர் பண்ண கூடாது. ஓகேவா? இந்த சாப்டர் இஸ் கால்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் புக்ல. டைம் வேல்யூ பண்ணி தனியா ஒரு 5 மார்க் क्वेश्चन கேட்பான். இது மாதிரி நான் 10 லட்சம் ரூபாய் போட்டேன். எப்படி? நான் 10 லட்சம் ரூபாய் போட்டேன். 10 வருஷத்துல என்ன ஆகும்? 10% இன்ட்ரெஸ்ட். அப்படினா நீ அப்படி என்ன பண்ண போற? 10 லட்சத்துக்கு 10% இன்ட்ரெஸ்டா? 10 லட்சம் ரூபாய் போட்டியா? 10%ஆ? 10th இயருக்கு PVFIF பண்ணு. FVIF. இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். 10 lakhs போடுறேன். என்ன lakhs போடுறேன்? 10 lakhs. 5 years half yearly compounding. 10 lakhs 5 years க்கு half yearly compounding. அப்படினா வாசி 10 lakhs plus 10% plus 10% plus 10% plus 10% அஞ்சா போடுறல 10 lakhs plus 10% கிடையாது plus 5%. அப்ப நான் 10% ங்கிறது per annum கா half year க்கு நான் என்ன 5%. அப்ப n is equal to half year னா எத்தனை 5 year ல எத்தனை half year இருக்கு? 10 half years. percentage is equal to என்ன ஆயிடும்? 5. அப்ப இந்த PVIF கண்டுபிடிச்சா போதும். இந்த PVIF for 10 5%. போட்டா ஒரு ஃபேக்டர் வருமா பாயிண்ட்ல அதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? FVIF into 10 lakhs போட்டா ஆன்சர் கிடைக்கும். நீ ஒரே ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ண போற. ஒரே ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணு. அத half yearly காம்பவுண்ட் பண்ணாம half yearly காம்பவுண்ட் பண்றோம். half yearனா half year இயரா மாத்திரோம். percentage half year கொண்டு வந்துறோம். half year இயரா மாத்தினா 5 வருஷத்துல எத்தனை half year இருக்கு? 10 5 வருஷத்துல எத்தனை half year இருக்கு? 10 percentageங்கிறது 10%ங்கிறது per annum. அப்ப half year க்கு எத்தனை percentage? 5%. அப்ப நீ இந்த ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும். PVIF or FVIF for 5% 10 years. 5% 10 years. இது கடைசினா 1 divided by the factor போடு இது கிடைக்கும். இது கடைசினா அப்படி டைரக்டாவே எடுத்து 10 lakhs நீ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். சும்மா 5 years போட்டு போகுமா? இப்படி தான வரும். 10 lakhs plus 5% plus 5% plus 5% plus 5 4 ஆச்சா? 5 6 7 8 9 10 ஆன்சர் 16.28. இது என்னது? half yearly compounding. இத டைரக்டா கண்டுபிடிக்கலாமா? எவ்வளவு 10 லட்சம் எவ்வளவு மாறிச்சு? 16 லட்சமா மாறிச்சு. இப்போ நீ PVIF கண்டுபிடிக்கலாம். FVIF ஏனா ஒரே ஒரு 10 லட்சம் போறோம். மல்டிபிள் 10 லட்சமா இருந்தாலும் A க்கு போயிடும். இது ஒரே ஒரு 10 லட்சமா இருக்கறதால PVIF கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 1 divided by 1.05 பா. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர், செவன்த் இயர், எய்த் இயர், நைன்த் இயர், 10th இயர். ஏனா 0.5 எடுத்ததனால 10 க்கு போய்டும். இப்போ 0.6139 1.62
10 lakhs into 1.62 answer 16 lakhs. 16.2 lakhs or 10 lakhs divided by 0.6139 போட்டினா டைரக்ட் ஆன்சர் புரியுதா நான் சொல்றது அப்போ இப்படி கொடுத்துறா சார் ஹாஃப் இயர்லி கொடுத்துறா சார் அதுக்கு வேற எதுவும் டிஸ்கவுண்ட் நீங்க ஒண்ணுமே இல்ல ஹாஃப் இயரா இருக்குல்ல அப்போ n is equal to number of installment is not equal to number of years Yes. is equal to number of Years. installment அப்போ 5 வருஷத்துக்கு எத்தனை இன்ஸ்டால்மென்ட் 10 10 குவார்டர்லி கொடுத்துறா 5 வருஷத்துக்கு 20 போட்டு 20 போடு. 10% 2.5% தான் மாத்து அப்போ என்ன பண்ண நீ 1 divided by 1.025 2025 is equal to 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 0.610 அதே சேம் ஆன்சர் இந்த 0.6139 வருதா அது 0.610 நேர் பை தான வரும் ஹாஃப் இயர்லிக்கும் ஆனுவலுக்கும் பெரிய காம்பவுண்டிங் டிஃபரன்ஸ் இருக்காது 0.610 1 divided by 0.610 அப்படினா 2.5% க்கு 20 வருஷத்துக்கு காட்டும் that is 20 இன்ஸ்டால்மென்ட் காட்டும் 2% 20 இன்ஸ்டால்மென்ட் is nothing but 10% 5 years எவ்வளவு ஆன்சர் காட்டுது அப்போ நீ மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் PVIF ஆ FVIF ஆ ரெண்டுமே சேம் தான் PVIF மல்டிப்ளை பண்ற இடத்துல FVIF என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணிடலாம் FVIF மல்டிப்ளை பண்ற இடத்துல PVIF என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் FVIF ஆ FVIF ஆ PVIF ஆ PVIF ஆ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணனும் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுனா A ஒரே ஒரு 10 லட்சம் ஒரே ஒரு 5 லட்சம் சொன்னா FVIF அது RPVIF 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு என்ன வேல்யூ PVIF போடலாம் FVIF போடலாம் PVIF னா மல்டிப்ளை FVIF னா டிவைட் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துல FVIF மல்டிப்ளை பண்ணு ஆர் PVIF டிவைட் பண்ணு ஏனா PVIF தனியா ஒண்ணால டிவைட் பண்ணாலே ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிரும் அத மல்டிப்ளை பண்ணாலே ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் தி கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைச்சிரும் இதுதான் கால்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி பேங்க் இன்ட்ரஸ்ட்ல போடுற RD ல இருந்து FD ல இருந்து LIC பணம் LIC பணத்துக்கு வந்து நீ போட்டு பாரு 30000 ரூபாய் வரும் நீ போறது 30000 10 வருஷத்துக்கு கட்டுவ ஆட் பண்ணா வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் இந்த 30000 ரூபாய்க்கு FVIF 10% இன்ட்ரஸ்ட் போட்டுக்கோ 10 years இங்க 10% 9 years அப்ப நீ டைரக்டா 30000 into FVIF A 10% 10 years போட்டா ஒரு வேல்யூ கிடைக்குமா அந்த வேல்யூ தான் ஒரிஜினல் வேல்யூ இந்த வேல்யூ நீ எங்கேயுமே போறத இல்ல புக் இருக்கா FM புக் இருந்ததுன்னா புக்ல லாஸ்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க PVIF PVIF A FVIF ல உனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும் 10% அப்ப 10% காலம் இருக்கும் மேல எத்தனை இயர் வேணும் 10 இயர் அப்ப 10th இயர்ல கரெக்ட்டா ரெண்டு கிராஸ் டைம் போட்டு அதோட வேல்யூ என்னன்னு பாரு அந்த வேல்யூ டைரக்ட்டா வந்து 30 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ தான் நீ எடுக்க ரிட்டர்னோட வேல்யூ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 30000 ஓட வருஷம் போட்ட 30000 ஓட 10 இயர்க்கான வேல்யூ அவன் என்ன சொல்லுவான் 3 lakhs plus 60000 போனஸ் 3.6 lakhs இது நீ போட்டினால ஆன்சர் 7 lakhs கிட்ட வரும் பாதி பணம் வந்துடும் this is how time value of money will work புரியுதா நான் சொல்றேன்